வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி வாசித்து அதிலிருந்து சில சத்தியங்கள் நாம் தியானிக்க கர்த்தர் இந்த மாலையில் நமக்கு கிருபை தருவாராக. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் இப்பொழுது நான் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் சில பிள்ளைகளை அவிழ்ப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். சில நிலைகளில், சில சூழ்நிலைகளில் கட்டப்பட்டிருக்கிற சில பிள்ளைகள் இந்த மாலை வேளையில் கர்த்தர் கட்டவிழ்க்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசேஷமா நம்ம வேதத்தில் வாசித்து கேட்ட அந்த வேத பகுதி கழுதை குட்டியை குறித்து ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை. பைபிளில் இந்த கழுதையை பற்றி இனி ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம் படிங்க. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், அதுல ஒரு வார்த்தை கவனிங்க, அதற்கு உடையவர்கள். இந்த கழுதை குட்டியை அவிழ்க்கும் போது அந்த கட்டி இருக்கிற கழுதைக்கு உடையவர்கள், அந்த உடையவர்கள் யார் கையிலிருந்து தேவ பிள்ளைகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்கிறது இன்றைக்கு மையமாய் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கழுதை. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம தேசத்தில் கழுதை நம்ம அதிகம் பார்க்கறது இல்ல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயும் நம்ம கழுதை பார்க்கறது இல்ல. ஆனா தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கழுதையும் கழுதை குட்டிகளும் பார்க்க முடியும். கழுதையை அதிகமாய் பயன்படுத்துறது எங்க தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல உப்பு சுமப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அடுத்து கழுதையை பயன்படுத்துறது பைபிளிலும் இருக்கிறது. வண்ணார் அல்லது துணி அளக்கிறவங்க அந்த கழுதை மேல துணியை சுமக்க வைத்து துணி அளக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. சில இடங்களில் அந்த சுண்ணாம்பு சுமக்கிறதுக்கும் கழுதையை பயன்படுத்துவாங்க. பைபிளிலும் பல இடங்களில் கழுதை சுமப்பதற்காகவும் மனிதனை சுமப்பதற்காகவும் கழுதை பயன்படுத்தப்பட்டதாக பைபிளிலும் நம்ம பார்க்கிறோம். உதாரணம், பீலையாமை கழுதை சுமந்ததாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா கழுதைங்கிறது நாங்க தமிழ்நாட்டில் நான் பல இடங்கள்ல கழுதையை பார்த்திருக்கிறேன். என்னுடைய பிறப்பில் இருந்த சின்ன வயசுல இருந்து இதுவரையும் ஒரு கழுதை எங்கேயும் கட்டப்பட்டிருக்கிறது நான் கண்டதில்லை. ஹல்லேலூயா. கழுதை சுதந்திரமா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் சொல்லுகிறார், சுதந்திரமாய் இருக்க வேண்டிய கழுதை இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதை அவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பைபிளில் ஆண்டவர் இந்த கழுதை என்று சொல்லி இருக்கிறது. நான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளோடு அதை சேர்த்து அதை வியாக்கியானிக்க விரும்புகிறேன். சில வேளை பாஸ்டர் எங்களை கழுதைன்னு திட்டிட்டு போனாருன்னு யாரும் சொல்லக்கூடாது. பைபிள் எழுதியிருக்கிறது. அந்த வேத பகுதி ஆண்டவர் சொல்றார், அந்த கழுதை எனக்கு வேணும், நான் பயணம் பண்ண வேண்டியது, எனக்கு ஆக வேண்டியது, என்னுடையது ஆக வேண்டிய கழுதை இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கழுதையை பற்றி நான் நேரமே சின்ன ஒரு முகவரை உங்களுக்கு சொன்னேன். ஒரு காலத்தில் தீர்க்கதரிசியை சுமந்த கழுதை, அநேகருக்கு உதவியாயிருந்த கழுதை, 12 கோத்திர பிதாக்கள் அதாவது இஸ்ரவேல் ஜனம் இந்த யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது
அந்த பூர்வ பிதாக்களுக்கு அன்றைக்கு தானியத்தை சுமந்து பிரயோஜனப்படுத்தப்பட்ட கழுதை இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நீங்க பலர் பிரசங்கத்தை கேட்கும் போது, ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக பயங்கர வைராக்கியமா இருந்தோம், ஆண்டவருக்காக நல்லா பிரயோஜனப்பட்டோம், சபைகளை கட்டணும், சபைகளை தாங்கணும், நல்லா இருந்தோம். ஆனா இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நிம்மதி இழந்து, சமாதானம் இழந்து, கட்டப்பட்ட சில அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த பிரசங்கத்தை இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ராத்திரியில் கொஞ்சம் பிரசங்கிக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். கட்டப்பட்டிருக்கிற சில பிள்ளைகள் இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மனுஷனை செம்மை உள்ளவனாய் ஆண்டவர் சிருஷ்டித்தார், மனிதனோ உபாய தந்திரங்கள் தேடி தன்னை கெடுத்து கொண்டான். நம்மவும் ஆண்டவருக்குள்ள வந்தோம். எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பிரசங்கத்தை வெளியிலிருந்து கொஞ்சம் பேர் கேட்டாலும் அதிகமா இந்த பிரசங்கத்தை கவனிக்கிறவங்க, ஹோலி லேண்ட் டிவி ஆனாலும் இப்ப இங்க இருக்கிற பிள்ளைகள் ஆனாலும் விசுவாசிகள் நீங்க கேட்கிறபடியாலும் நீ உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி விசுவாசிகள் அல்லது தேவ பிள்ளைகள் அல்லது மனிதர் மேல் கட்டப்பட்டிருக்கிற சில கட்டுகளும், அந்த கட்டுகளில் இருந்து இன்றைக்கு நீங்க விடுவிக்கப்பட வேண்டிய வழிகளும் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முடிந்தால் நான் ஒரு கை உயர்த்தும் போது நீங்க ஒரு ஹல்லேலூயா சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அப்ப நான் ஹல்லேலூயா சொல்ல வேண்டாம், அந்த நேரம் கொஞ்சம் மிச்சமாகும். ஆமென். ஹல்லேலூயா. கவனிச்சுக்கோ. நான் சின்ன வயசுல இடுக்கியில ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும் போது, கிராமத்துல ஒரு பாஸ்டர் இதே மாதிரி ஒரு பிரசங்கம் செய்யும் போது அவர் கழுதையை பற்றி ஒரு சம்பவம் பாஸ்டர் சின்ன வயசுல கிராமத்துல சொன்னது இப்ப எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சொன்னது, ஒரு சர்ச்சு பக்கத்துல ஒரு கழுதை இருந்துச்சாம். அந்த கழுதை பாட்டெல்லாம் கேட்டு சர்ச்சு பக்கத்துல நிறைய பாடல்கள் கேட்கிற கழுதையாம். அந்த கழுதை உப்பு சுமக்கிறதுக்கு அதன் எஜமான் பயன்படுத்திட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த கழுதைய உப்பு சுமக்கிறதுக்கு அந்த கழுதை ஒரு ஆறு கடந்து, ஒரு ஓடை கடந்து அந்த உப்பு வியாபாரத்துக்கு கொண்டு போவாராம். அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு அதிக அளவு மழை பெஞ்சு அந்த தண்ணியில ஓட வந்து இந்த கழுதை ரெகுலரா போகிற இடத்துல பள்ளமாகி அந்த உப்பு சுமந்துட்டு போகிற கழுதை அந்த உப்போட அந்த தண்ணிக்குள்ள உளுந்த உடனே அந்த உப்பு கொஞ்சம் தண்ணியில நனைஞ்ச உடனே கரைய ஆரம்பிச்சிச்சு. கரைஞ்ச உடனே கரையேறி நடந்து போக போக வெயிட்டா வந்த கழுதை உப்பு தண்ணியில கரைஞ்ச உடனே ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். ஃப்ரீயா போகுது. அடுத்த நாள் அந்த இடத்துல வரும், கரெக்டா காலை இடற பண்ணும், தண்ணிக்குள்ள நனையும், உப்ப நனைக்கும், எலும்பும். அது போகும்போது அந்த பிரசங்கியார் சொன்னது, சர்ச்சு பக்கத்துல இருந்ததுனால எலும்பின உடனே லெகுவாச்சா. இப்போ என்ன பாட்டு பாடும்னா, குதூகலம் கொண்டாட்டமே அப்படி பாடிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு போகுமா. இப்ப டெய்லி இது பண்ணிட்டு இருந்ததுனால அந்த எஜமான் ஒரு பிளான் போட்டாராம். அடுத்த நாள் நாளைக்கு இந்த கழுதை போகும்போது இந்த கழுதையை நம்ம பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி பஞ்சிய இதுக்கு மேல கட்டி விட்டுட்டு அப்படி அனுப்பி விட்டாரு. இது எனக்கு தெரியாது, கழுதை இல்லை, அதுக்கு தெரியாது. இது வந்துட்டு இருக்கும் போது அதுபோல கொஞ்சம் கூட வெயிட் குறையும்னு சொல்லி அந்த இடத்துல கால் இடுறது, தண்ணிக்குள்ள பஞ்சு முழுகுது. இப்போ பஞ்சுக்குள்ள தண்ணி ஏறிச்சு, எந்திரிக்க முடியல. இப்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பாடிட்டே போகுது. ஏறுகின்றார் தள்ள. அந்த பிரசங்கியார் சொன்னது நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்றேன், கவனிச்சுங்க. அல்லேலூயா. இந்த கதையில நிறைய அர்த்தம் இருக்கிறது. நான் இது கொஞ்சம் பின்னாடி இது நிறைய அப்பா உங்களுக்கு சொல்லுவேன், கவனிச்சுக்குவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வந்தோம், விசுவாசத்துல வந்தோம், நல்லா ஃப்ரீ ஆயிட்டோம், நல்லா ஆயிட்டோம். சில தந்திரங்கள், சில உபாயங்கள், சில குறுக்கு வழிகள், அதெல்லாம் நான் பின்னாடி சொல்லுவேன். நம்மளை தேடி இப்போ நம்ம சில கயிறுகளால் கட்டப்பட்டு அல்லது அந்த கயிறுகளில் மாட்டி மீள முடியாம இப்ப இருந்துட்டு இருக்கும் போது, இன்றைக்கு ராத்திரியில் நான் பிரசங்கிக்கும் போது இங்க பிரசங்கத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் நான் ஒரு 5 கயிறு பைபிள்ல இருந்து சொல்லுவேன். 5 கயிறும் சொல்லி முடிக்க முடியுமான்னு தெரியல, முடிகிற கயிறு முடிக்கிறேன். 5 கயிறுகளில் ஏதோ ஒரு கயிறு இப்போ உங்க கழுத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. நேற்றைக்கு இதே நேரத்துல கேரளாவில் ஒரு மீட்டிங்ல நான் பிரசங்கித்து முடித்த உடனே ஒரு சகோதரர் வந்தாரு.
வந்து சொன்னாரு, ஐயா தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, நான் ரொம்ப நாளாச்சு தூங்கினாரு. அவங்க அவரை பற்றி விசாரித்தேன். நான் விசுவாசினாரு, சர்ச்சுக்கு போறேன்னாரு, எவ்வளவு நாள் ஞானஸ்நானம் எடுத்தேன்னாரு, எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வருவேன்னாரு. கொஞ்சம் அவரை விசாரித்தேன், நான் புரிஞ்சுட்டேன். அவருடைய மேல் இருந்தா சில கட்டுகள் என்னால் புரிய முடிந்தது. இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன், தூக்கம் இல்லாம, நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம அநேக பிள்ளைகள் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற சுதந்திரமாயிருந்த கழுத, தீர்க்கதரிசியை சுமந்த கழுத, பலருக்கு நன்மை செய்த கழுத, சர்ச்சை தாங்கின கழுத இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், சில பிள்ளைகள் மேல இருக்கிற சில கட்டுகள் இன்னைக்கு அவிழ்க்கப்பட்டால், ஹல்லேலூயா, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் சொல்றேன், இப்பொழுதும் உண்மையில் இருக்கிற நுகத்தை முறித்து அவன் கயிறுகளை அறுப்பேன். கயிறு அறும்போது சில நுகங்கள் இன்னைக்கு முறிந்து விழ போகிறது. நீங்க சுமந்துட்டு இருக்கிற பார நுகங்கள் கர்த்தர் இன்றைக்கு ராத்திரியில் சில பிள்ளைகளிலிருந்து முறித்து உங்க கழுத்தை சுற்றி பற்றி இருக்கிற சில கயிறுகளை அவிழ்த்து கர்த்தர் சில பிள்ளைகளை இன்னைக்கு விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படின்னா ஒரு தேவ பிள்ளைய கட்டுறது யாரு, எப்படி கட்டுவாங்க, கட்டுகிறதுனால உண்டான ரிசல்ட் என்ன, அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிறது எப்படி என்கிறது சொல்றதுக்கு முன்னாடி, இங்க நீங்க எல்லாம் உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை நீங்க கவனிக்கும் போது மனவேதனையோட, நிம்மதி இழந்து, சமாதானம் இல்லாத அநேக பிள்ளைகள் இந்த பிரசங்கத்தை எங்கிருந்தோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க எவ்வளவு வேதனையோடு இருக்கிறீர்களோ அதே வேதனையோடு நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் உங்களை பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் ஜீவித்திருந்த போது ஒரு அற்புதம் செய்கிறார்னா 3 காரியங்கள் ஒருமித்து சம்பவிக்க வேண்டும். வந்த உடனே, நீங்க சர்ச்சுக்கு வந்த உடனே, பிரேயருக்கு வந்த உடனே, பிரசங்கத்தை கேட்ட உடனே ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகணும்னா, நான் தொடர்ந்து பிரசங்கிக்க போகிற சில கட்டுகள் உங்க வாழ்க்கையிலிருந்து அவிழ்க்கப்படணும்னா இயேசு 3 காரியங்கள் இப்பொழுது இங்கு சம்பவிக்கணும். 1, இயேசு மனதுருகணும். 2, மனதுருகிற நிற்கிற இயேசு இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, உனக்கு விருப்பம் உண்டா, உனக்கு சம்மதம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். இது இயேசு மனதுருகிறதுனால அற்புதம் நடக்காது, உங்களுக்கு சம்மதம் இருந்ததுனால அற்புதம் நடக்காது. 3வது ஒரு கேள்வி இயேசு கேட்பார், மனதுருகி உங்ககிட்ட நிக்கிற, விருப்பத்தோடு நிக்கிற, நீங்க சுகம் பெறணும், உங்களுக்கு சுகம் தர இயேசுவால் முடியும் என்று, இந்த தெய்வத்தால் முடியும் என்று நீ சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறாயா? அவன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் அப்பொழுது விடுதலை உண்டு. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நாங்க செய்துட்டு இருக்கும் போது சில தேவ பிள்ளைகள் சிலப்போ டிவி சேனலில், சிலப்போ தூரத்தில் இங்க உட்கார்ந்து கண்ணீரோட, பாரத்தோட, வேதனையோட இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க இயேசு மனதுருகிறார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நீங்கள் விசுவாசித்தால் இந்த பிரசங்கம் பண்ணி முடிகிறதுக்குள்ள சில பிள்ளைகளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அப்ப கட்டுகிறது யாரு, யார கட்டினான்னு பாப்போமா பைபிள்ல? லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. லூக்கா 13:16. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையோ என்றார். ஹல்லேலூயா. கட்டுனது யாரு? கவனிங்க, திருப்பி ஒண்ணு சொல்லுங்களேன், கன்வென்ஷனால நீங்க பேசலாமே. ஹல்லேலூயா. கட்டுனது யாரு? சாத்தான். எத்தனை வருஷமா? 18 வருஷமா. யார? ஆபிரகாமின் குமாரத்திய. கவனிங்க, ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்தது, அவிழ்க்கப்பட்டது. இயேசு அது இயேசுவுக்கு அதை பயன்படுத்துறார். இந்த 2 பேரை ஆண்டவர் அனுப்புறார் கழுதை அவிழ்க்கிறதுக்கு. இந்த வருஷம் சிதறால் வருடாந்திர கன்வென்ஷனில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிற உங்க கட்ட, உங்க குடும்ப கட்ட, பாரம்பரிய கட்ட, சாப கட்ட, நான் சில கட்டுகள் சொல்லுவேன். அந்த கட்டுகளிலிருந்து உங்களையும் அவிழ்க்கும்படி இந்த கன்வென்ஷனில் 2 பிரசங்கியார கர்த்தர் பிரசங்கிக்க அனுப்பினார்.
நேற்றைக்கு முந்த நாள் ஒருவர் பிரசங்கித்துட்டு போனார். இனி நான் ஆண்டவர் சித்தமான இன்றைக்கு நாளைக்கு மற்ற நாள் நான் பிரசங்கிக்க போகிறேன். என்னுடைய நம்பிக்கை பிரசங்கம் முடியும் போது இங்க இருக்கிற சில பிள்ளைகிட்ட மனதின் கட்டுகள், ஆத்மாவின் கட்டுகள், ஆவியின் கட்டுகள், சரீரத்தின் கட்டுகள், குடும்ப கட்டுகள் சிலதை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சம்மதிக்கிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு புரியாது, நான் கொஞ்சம் பொறுத்து சொல்லும் போது உங்க மேல இருக்கிற கட்டு நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒண்ணு நீங்க கவனிச்சுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில பாஸ்டர்ஸ் சில சபைகள்ல சில நபர்கள்ட சிலரை கண்ட உடனே அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, உங்க மேல கட்டு இருக்கு, கட்டு இருக்கு. என்ன இருக்கு? கட்டு இருக்கு. இந்த மேடையில பிரசங்கிக்கிற ஜெபிக்கிற ஊழியர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் சொல்லி ஜெபிக்கிற ஒரு வார்த்தை உண்டு. ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் சில கட்டுகள் அவிழ்க்கப்படணும். சிலர் சொல்லுவாங்க, சிலர் அவிழ்க்கணும்பாங்க. நானும் கட்டு கட்டுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி ஒரு தேவ பிள்ளைய கட்ட முடியுமா அப்படின்னு நான் பைபிள்ல அதுக்காக நான் சில வசனங்கள் ஆராய்ச்சி பண்ணினேன். கவனிங்க, கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. கட்டு உடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற சர்ச்சை விட்டுட்டு, ஹல்லேலூயா, இருக்கிற சபையை விட்டுட்டு, உங்களுக்குன்னு தந்த பாஸ்டரை விட்டுட்டு வேறொரு ஊழியர்ட்ட திறப்பின் வாசல் அல்லது அமாவாசை மற்றொரு பிரேயர் அந்தந்த இடங்களுக்கு ஓடி கடைசியில கட்டும் அவளல்ல எக்ஸ்ட்ரா கட்டாகி இன்றைக்கு விடுவிக்க முடியாம நிறைய பேர் இருக்கும்போது இன்றைக்கு ராத்திரி ஹல்லேலூயா கட்டப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த கன்வென்ஷனில் சில பிள்ளைகளுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஆமென். அப்ப கட்டுகிறது யாரு? கவனிச்சுக்குவோம். 18 வருஷமாய் ஒரு சகோதரி கட்டப்பட்டிருக்கிறாள். அந்த சகோதரிய இயேசு கிறிஸ்து கண்டது எங்கன்னா ஜபாலயத்தில். அப்ப எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வரவா கட்டப்பட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிறார். ஆனா எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வரா, எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடுறாங்க, எல்லா வாரமும் கை தட்டுறாங்க, முடிந்தா சாட்சியும் சொல்றாங்க. ஆனா கட்டு சரீரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அந்த கட்டுக்கு ரெண்டு தன்மைகள் இருக்கிறது. ஒன்று, எவ்வளவேன்னு நிமிர முடியல. ரெண்டு, சரீரத்தில் ஒரு பலகீனம். அந்த பலகீனம் அவளை விட்டு மாற மாட்டேங்குது. பலகீனம் என்றால் ஒரு வியாதி. வியாதி அவளை விட்டு மாற மாட்டேங்குது. மாறாத வியாதி, நிமிர முடியாத சூழ்நிலை. அல்லேலூயா. இன்றைக்கு இங்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது எங்காவது இருந்து நிமிர முடியாம பலகீனத்தோடு போராட்டத்தோடு இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க விசுவசித்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இப்போ நீங்க எங்கிருந்தாலும் இயேசு உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் சொல்லி நான் வசனத்துக்குள்ள அந்த பாயிண்ட்களுக்குள்ள வர விரும்புகிறேன். ஆமென். நம்முடைய ஐயா தாமஸ் ஐயா அவர்கள் ஜீவித்திருந்த போது ஃபுல் காஸ்பல் தலைவர், அவங்க பிரான்ச் சர்ச் ஒன்று இருந்துச்சு ஒரு மலை மேல. அதுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐயா உயிரோடு இருக்கும் போது அதுல எனக்கு பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க. நான் அந்த மீட்டிங்ல பிரசங்கித்துட்டு இருந்தேன். கொஞ்சம் மக்கள் தான் வந்திருந்தாங்க. பிரசங்கித்துட்டு இருக்கிறேன். பிரசங்கித்துட்டு இருக்கும் போது ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு வியாதி, மஞ்சக்காமால். அதுல ஒரு கொடிய மஞ்சக்காமால உண்டு. அது வந்தா வெளிநாடுக்கு போக முடியாது. அந்த வியாதி இருந்தா, அந்த வியாதி இருந்தா அது சுகமாகாது. 18 முறை மஞ்சக்காமால வந்துச்சு. அல்லேலூயா. அந்த சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகோதரன், நல்ல போதை அடிக்கிற சகோதரன். அந்த சகோதரனுக்கு ஒரு ஆசை, அவன் பிரியப்படுகிற, அவன் விரும்புகிற ஒரு நடிகர் ஒரு சினிமா படத்தை வெளியிடுறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு தற்கொலை பண்ணணும்னு சொல்லி காட்டு வழி அந்த படத்தை பார்க்கறதுக்கு வேண்டி நடந்து போயிட்டு நைட்டு போய் பார்த்துட்டு நைட்டு தற்கொலை பண்ணணும், சாகணும். எத்தனை மருந்து எடுத்தார்? 18 முறை வந்துச்சு. நீ சுகமாகாதுண்டாங்க. அவன் வரும், மஞ்சக்காமல வரும், மருந்து எடுப்பாங்க, சுகமாகும். மறுபடி வரும், மறுபடி சுகமாகும், மறுபடியும் வியாதி வரும். கடைசியா போயிட்டு இருக்கும் போது அல்லேலூயா, தூரத்தில் இந்த பிரசங்க சப்தம் கேட்கிறார். ஒரு மரத்து முட்ல நிக்கிறாரு.
இன்னைக்கு சினிமாவுக்கு போகண்டாம், இந்த பிரசங்கத்தை கேட்போம். முழுவதும் பிரசங்கத்தை கேட்டாரு. சனிக்கிழமை ராத்திரி பிரசங்கத்தை கேட்டாரு. அதே இடத்துல இருந்தாரு. நான் அவரை பார்க்கல. இங்க இருந்து ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. அவர் வசனத்தை கவனிக்கிறார். கவனிச்சுட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒரு மாற்றம் தெரியுது. அடுத்த நாள் என்று சர்ச்சுக்கு வந்தார். ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அன்றைக்கு ராத்திரி 18 முறை வந்த மஞ்சக்காமல் வைரஸ் அவருடைய சரீரத்தை விட்டு போயிச்சு. அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கல்யாணமாய் பிள்ளைகளுமாய் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு நான் இது சொன்னேன்னா, சில பிள்ளைகள் நாங்க பார்க்காததா, நாங்க கேட்காததா, இப்படி எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு இது மாறுமா, இதுக்கு ஒரு விடுதலை உண்டா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ராத்திரியில் இயேசு கிறிஸ்து 18 வருஷமாய் அந்த வியாதியா இருந்த அந்த ஸ்திரீயினுடைய சாத்தானால் கட்டப்பட்ட கட்டை ஆண்டவர் விடுவித்தது போல இன்றைக்கு ராத்திரியில் சில பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்க போகிறார். விசுவசிப்போம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விடுதலை இந்த கூட்டத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. முதல் அப்படின்னா கட்டுறது சாத்தான் என்று சொன்னேன். சாத்தான் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற 5 வித நிறைய கயிறுகள் பைபிள் இருக்கிறது. ஒரு 4-5 ஆயுதங்கள், கயிறுகள். கயிறு இருந்தா தானே கட்ட முடியும். அந்த கயிறுகள் உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்புறேன். ஹல்லேலூயா. கவனிச்சுக்கோ. இந்த கயிறுன்னு சொன்னா சாத்தான் கட்டுறதுக்கு கயிறு வேணும். இந்த கழுதைய கட்டி இருக்கிறாங்க, கட்டுறதுக்கு கயிறு வேணும். கயிறுன்னா என்னதுன்னு சொல்றேன். நம்ம ஊர்ல இந்த வடம் அப்படின்னு சொல்லுவோம். வடம்னு சொன்னா இந்த தேங்காவனுடைய தொண்டு, அந்த தொண்டை சதைச்சு அதுல இருந்து தலைமுடி மாதிரி இருக்கிற சின்ன சின்ன நாறுகளை சேர்த்து 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 சுற்றி 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 பிணைக்கும் போது ஒரு சின்ன கயிறு, அந்த சின்ன கயிறை மறுபடியும் பிணைக்கும் போது கொஞ்சம் பெரிய கயிறு, பெரிய கயிறை மறுபடியும் பிணைக்கும் போது அது ஒரு வடமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. சின்ன 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 கயிறுகள் அது பிணைக்கப்பட்டு அது கயிறுகளாகி வடங்களாகி லோகத்தில் ஒரு மனுஷனாலும் அவிழ்க்க முடியாத அளவிற்கு கட்டப்பட்டிருக்கிற சில பிள்ளைகள் இங்கு இருக்கிற அவர்களை அவிழ்க்கும்படி, அவர்களை கட்டி இருக்கிறவருடைய கையில் இருந்து உங்களை விடுவிக்கும்படி இந்த ராத்திரியில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா கட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுகிற சில ஆயுதங்கள் சொன்னன. முதல் ஆயுதம், ஹல்லேலூயா, கவனிச்சுங்க. அந்த ஆயுதம் இந்த பிரசங்கத்தை கேட்கிற பலருடைய கழுத்தில் இருக்கிறது. அந்த கழுத்தில் இருக்கிற கயிறு உங்க கழுத்தின் மேல சாபம் என்கிற அல்லது ஏதோ ஒரு வியாதி என்கிற நுகத்தை உங்க கழுத்து மேல வச்சிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை கூட ஒரு முறை கூட சொல்றாரு, உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தை உடைத்து உன் கழுத்தில் இருக்கிற கயிறை இன்றைக்கு கர்த்தர் அவிழ்ப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். உங்க மேல இருக்கிற கட்டை, உங்க மேல இருக்கிற கயிறை அவிழ்க்கிறதுக்கு இனி ஒருத்தருக்கு முடியாது, நீங்க தான் முயற்சி பண்ணணும். நம்ம இந்த கயிறை அவிழ்க்கிறதுக்காக, கட்டை அவிழ்க்கிறதுக்காக வேறொரு பாஸ்டரை தேடி போறோம். இனி ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க சபையில உங்க பாஸ்டரால அவிழ்க்க முடியாதது எந்த பாஸ்டரால அவிழ்க்க முடியாது. இந்த கன்வென்ஷன்ல அவிழ்க்க முடியாதது எந்த கன்வென்ஷன்லயும் அவிழ்க்க முடியாது. இந்த கன்வென்ஷன் ஒரு நம்ம நினைப்போம், இந்த சாம்குமார் பிரசங்கியாருக்கு வல்லமை குறைவு, நேற்றைக்கு வந்தவர்கிட்ட வல்லமை இல்ல, இனி ஒரு பாஸ்டர்ட்ட போனா, வல்லமை உள்ள பாஸ்டர்ட்ட போனா, தீர்க்க தரிசிட்ட போனா சுகம் முடியும்னு நினைப்போம். இல்லைங்க, நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், உங்க கயிறு முறியணும்னா இன்னைக்கு நீங்க சிலது செய்யணும். ஹல்லேலூயா. உங்க கழுத்தில் இருக்கிற நுகம் முறியணும்னா இன்னைக்கு நீங்க செய்யணும். கர்த்தர் அவிழ்க்கிறதுக்காக இந்த கன்வென்ஷனை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்காயுசு உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். நல்ல சுகமும் ஆயுளும் உங்களுக்கு உண்டாவதாக. உங்களுக்கு நல்ல நித்திரை கிடைப்பதாக. நீங்க மரித்த பின்பு உங்களுடைய ஆத்துமா நித்தியத்தில் பரலோகத்தில் கடந்து செல்வதாக. நிம்மதி இழந்து வீடுகளில் இருக்கிற அல்லது நிம்மதி இழந்து தெருக்களில் இருக்கிற, நிம்மதி இழந்து எங்கோ இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த பிரசங்க சப்தத்தை கேட்டீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு நிம்மதி தருவார். இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். அவிழ்க்க முடியாத குடிய, அவிழ்க்க முடியாத சில பாவத்தை இயேசு உங்களை விட்டு அவிழ்க்கும்படி இந்த ராத்திரியில் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
நான் சொன்னேன், சாத்தான் ஒரு தேவ பிள்ளை. நான் தேவ பிள்ளைங்கிற அர்த்தத்துல இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன். அல்லது சாதா ஒரு மனுஷனை கட்டுறதுக்கு பயன்படுத்துற முதல் கயிறுங்கிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். துன்மார்க்கனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். இனியும் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 22வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 8:22. அப்போஸ்தலர் 8:22. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்க காண்கிறேன். பாவ கட்டில் அகப்பட்டிருக்க காண்கிறேன். பாவக்கட்டு. நீ நிறைய வசனம் இருக்கு. இந்த 2 வசனத்தையும் மையமா வைத்து மற்ற வசனங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆமென். அல்லேலூயா. என்ன கட்டு? பாவக்கட்டு. பாருங்க, பாவம் என்கிறது அல்லேலூயா எப்படி வரும் என்று சொல்றேன். பாவம் என்ன செய்யும் என்று சொல்றேன். பாவக்கட்டுல இருந்து எப்படி விடுதலை பெறுதுங்கிறது சொல்றேன். அதை சொல்லிட்டு கொஞ்சமா சொல்றேன். ஏன்னா நீங்க நிறைய பாவத்தை குறித்து கன்வென்ஷன்கள்ல நீங்க பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க. இருந்தாலும் சிலது மட்டும் உங்களுக்கு சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போக விரும்புறேன். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் கையில் இருக்கிற முதல் கயிறு என்னது? பாவம். பாவம். கவனிச்சுக்கோ. 191ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி. வேடனுடைய கண்ணி. வேடனுடைய கண்ணிங்கிறது ஒரு மனுஷனை, ஒரு விசுவாசிய பக்தனை பாவத்தில் சிக்க வைக்கிறதுக்கு சாத்தான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு கண்ணி. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல எலி நிறைய இருக்குன்னா பொறி வைப்போம். இந்த பொறியில எலி உள்றது வர எலிக்கு தெரியாது நான் பொறியில உள்ள போறேன்னு. அது உளுந்த பிறகுதான் தெரியும் பொறியில மாட்டிட்டேன்னு. இது போல எல்லா தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடியும் பிசாசு பொறி வைத்திருக்கிறான். பொறி. அந்த பொறி எதுக்குன்னா பாவத்தை கண்ணிய வைத்திருக்கிறான். அந்த கண்ணியில நம்மளை சிக்க வைக்கணும். இனியும் ஹல்லேலூயா பைபிள்ல இந்த பொறியில சிக்க வைக்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுறார், பாவமானது எப்படி அந்த வசனத்தை படிப்போமா? கொஞ்சம் மட்டும் இந்த பாவத்தை பற்றி விளக்கம் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு வரேன். வாசிங்க. ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. பாவம் எப்படி ஒரு மனுஷனை விளைவிக்கிறது என்று பார்ப்போம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொண்டு போட்டது. கவனிங்க. பாவம் கற்பனையினால் சமயம் பெற்று என்னை வஞ்சித்து என்னை கொண்டு போட்டது. ஆமென். இந்த கற்பனைன்னு சொல்றது பைபிள்ல அந்த கரெக்ட் அர்த்தம் என்ன? மனசு. சமயம் என்று சொல்லுகிறது அந்த கரெக்ட் அர்த்தம் என்ன? சூழ்நிலை. ஆமென். எல்லாம் இங்க கவனிங்க. மனசும் சூழ்நிலையும் எங்கே ஒருமித்து ஒன்றை ஒன்று சந்திக்கிறதோ அங்கே எப்பேற்பட்ட பக்தனும் பாவியாவார். புரிஞ்சுக்குங்க. மனசும் சந்தர்ப்பமும். அப்போ நேரமே சொன்ன வேடனுடைய கண்ணி. வேடன் என்ன பண்ணுவானா? பிசாசு என்ன பண்ணுவானா? சிலருக்கு பாவம் செய்யறதுக்கு மனசு தந்துட்டே இருப்பான். சிலருக்கு பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை ஆயத்தப்படுத்திட்டு இருப்பான். சூழ்நிலை சாத்தானுடைய கண்ணி, மனசு சாத்தானுடைய கண்ணி. ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் பைபிள்ல இருந்து சொல்றேன், கவனிச்சுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கவனிச்சுக்குவோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் 12 அப்போஸ்தலர்களில் ஒரு அப்போஸ்தலனாய் 3 வருஷம் இயேசுவோடு நடந்தான். யாரு? யூதாஸ் காரியத்து. இயேசுவோடு நடந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது பிறந்ததிலிருந்து கள்ளன். சிலப்போ பிறந்ததிலிருந்து அவன் குடும்பமே பாரம்பரிய கள்ளன் குடும்பமா இருக்கலாம், திருடன். அவன் சிலுவையில மரிக்கிறான். சிலுவையில மரிக்கும் போது அந்த கடைசி நேரத்துல மனஸ்தாபப்படுகிறான். ஆண்டவரே
உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும்னு சொல்றான். பாரம்பரிய திருடன், கள்ளன், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், தண்டிக்கப்பட்டவன், கடைசி நேரத்துல அவன் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டு நித்தியத்துக்கு போகிறான். ஆனா இயேசுவோடு கூட நடந்து இயேசுடைய உபதேசத்தை கேட்டு இயேசு செய்த அற்புதங்களை கண்ட யூதாஸ் கடைசி நேரத்துல ஆண்டவரை விட்டு விலகி சாத்தான் யூதாசுக்குள் புக, அவன் பாவம் செய்ய, அவன் இயேசுவை காட்டி கொடுக்க, தற்கொலை செய்து 4 கொண்டு செத்து அவனுடைய ஆத்துமா நித்திய பாதாளத்திற்கு போகிறது. கள்ளனுடைய ஆத்துமா பரதீசுக்கு போகிறது, யூதாசனுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு போகிறது. அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிங்க. பிறப்பிலிருந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலிருந்து இந்த சர்ச்சில் விசுவாசியா இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறிய, விசுவாசியா இந்த பிரசங்கத்தை கவனிக்கிறிய, கடைசி நேரத்தில் கூட ஒரு கண்ணியை வச்சு ஒரு தேவ பிள்ளையை சிக்க வச்சு நம்மை நரகத்தில் தள்ள வேண்டும் என்று பிசாசு அநேக கண்ணிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைத்திருக்கும் போது, சில வேளை இந்த பிரசங்கத்தை நாம் பிரசங்கிக்கும் போது, அல்லேலூயா, ஆமென், பாவத்தை பற்றி ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நான் கொஞ்சம் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்களுடைய கவனம் கிடைக்காதுன்னு சொல்லி அதுல அடுத்த பகுதிக்கு வரேன். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பாவம்னா என்ன எங்களுக்கு சொல்லுங்க. ஆமென். பாவ கயிறுனா என்ன? பாவத்தை பற்றி சிலது உங்களுக்கு சொல்றேன். ஒரு 24 பாவங்கள் பைபிள்ல சொல்லி இருக்கு. இந்த 24 கயிறுகள் இப்ப இங்க இருக்கிற நம்முடைய கழுத்துகளில் இருக்கிறது. வாசிப்போமா? ரோமர் லேகனம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை 26ஆம் வசனத்துல இருந்தா படிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருந்து படிங்க. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இல்ல ரோமர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமா? உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய். ஒரு மினிட், அந்த 29ஆம் வசனத்துல படிங்க. 29 அவர்கள் சகலவித அநியாயத்தை கவனிச்சுங்க. பாவம் என்கிற இந்த கயிறு ஒரு தேவ பிள்ளைடைய கழுத்தில் வரும்போது பிசாசு செய்யற நிறைய பாவ பட்டியல் 24 பாவங்கள் அங்க சொல்லி இருக்கும். ஒன்னொன்னா படிங்க. 1 சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை. என்னது என்னாம சொல்லுங்க. ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள்கிட்ட பொறாம பட்டீங்கன்னா அது என்னது? கயிறு. அடுத்தது கொலை. என்னது என்னது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வாக்குவாதம். வாக்குவாதம் என்னது? அது கலாத்திய நிருபத்துல மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி வரும்போது சண்டைன்னு இருக்கும். இங்க என்ன எழுதி இருக்கு? வாக்குவாதம். அடுத்தது வஞ்சகம், ஒருத்தருக்கு எதிராக வஞ்சகம். அடுத்தது வன்மம். அடுத்தது என்னது? ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட நீங்க சொல்றீங்கன்னா உங்களை தெரியாம அது ஒரு கயராகி அது கழுத்துல மாட்டி நுகம் வச்சு உங்களை கொண்டு போடும். புறங்கூறுதல். இனி ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தவறா சொல்லிட்டு நடக்கிறது புறங்கூறுதல். அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகைஞர், துராகிரகம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில அத்துமீறி நுழைந்து பிரச்சனை பண்றது துராகிரகம். அடுத்தது அகந்தை, வீம்புக்காரர், யோசித்து பிணைக்கிறவர்கள், பொல்லாதவைகளை பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள். அப்படின்னா இப்ப நான் இங்க நின்று பிரசங்கிச்சிட்டு இருக்கிறேன். சாதாரண சில விசுவாசிகளுக்கு ஒரு நினைப்பு உண்டு, இன்னைக்கு உங்கள்ட பாவத்தை கொஞ்சம் உணர்த்தி பச்சைக்கு பிரசங்கித்தா உங்கள்ட மனசு சொல்லும், இன்னைக்கு பாஸ்டரையா என்ன குறித்து சாங்குமார்ட்ட சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்படி நீங்க யோசித்து பிணைக்கிறீங்கன்னா அது பாவம். 2 பேர் ரோட்ல நடந்து போறாங்க, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, உங்க மனசு சொல்லுது நம்மளை குறித்து தான் பேசிட்டு போறாங்க. அப்படி நினைக்கிறீங்கன்னா அது பாவம். பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். பிள்ளைகள் கவனிச்சுங்க. பெற்றோருக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலைன்னா, வயசானவங்க பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா அது பாவம், அது கயிறு. உணர்வில்லாதவர்கள். கவனிங்க. இல்ல என்னது உணர்வில்லாதவர்கள்? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இது எத்தனாவது வருடாந்திர கன்வென்ஷன் தெரியல. இங்க கன்வென்ஷன் நடந்துட்டே இருக்கு. எல்லா வருஷம் பிரசங்கத்தை கேக்குறீங்க. பிரசங்கத்தை கேட்டுட்டு பிரசங்கியாரு நல்லா பிரசங்கித்தா
இந்த வருஷம் கன்வென்ஷன் சூப்பர்னு சொல்லுவோம். பிரசங்கியாரு நார்மலா பிரசங்கித்தா பிரசங்கம் சரியில்லை. அப்போ ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன், அல்லேலூயா, எல்லாரும் கவனிச்சுக்குங்க. இந்த மேடையில இந்த இடத்துல ஆண்டவர் அனுப்பாத ஒரு மனுஷன் வந்து பிரசங்கிக்க முடியாது. அப்ப ஒரு மனுஷன் இந்த இடத்துல வந்து பிரசங்கிக்கிறாருன்னா சிலப்ப இங்க இருக்கிற 99 பேருக்கும் அந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தர் அந்த பிரசங்கியாரு பிரசங்கிக்கிற பிரசங்கமோ அவர் பிரசங்கிக்கிற ஒரு சாட்சியினுடைய ஒரு வரியோ அந்த மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால அந்த வருஷ கன்வென்ஷனுக்கு அப்படி ஒரு ஆள் தேவைன்னு அவரையும் ஆண்டவர் கொண்டு வந்து பிரசங்கிப்பா. இத்தனை பிரசங்கம் கேட்டுட்டும் வாழ்க்கையில மாற்றம் வரலன்னா, உணரலன்னா, ஹல்லேலூயா, நீங்க எவ்வளவு பிரசங்கம் கேட்டு உணராதிருக்கிறீர்களோ அந்த உணராதிருக்கிறது வரையிலும் அந்த உணராதிருக்கிற அந்த நேரம் ஒரு கயராய் பாவமாய் மாறுகிறது. அடுத்தது உடன்படிக்கையை மீறுகிறவர்கள். கவனிங்க, பாவம்னா என்ன? அல்லேலூயா, செய்ய வேண்டியது செய்யாததும் செய்யத்தகாதது செய்வதும் பாவம். இனி கவனிங்க, பாவம் என்றால் என்ன? இந்த சரீரத்தை கெடுக்கிற எந்த வஸ்துவை நீங்க உட்கொண்டாலும் அது பாவம். ஆத்மாவையும் சரீரத்தையும் களங்கப்படுத்துகிற கரைப்படுத்துகிற எந்த வஸ்துவை நீங்க பயன்படுத்தினாலும் பாவம். ஹல்லேலூயா. அதனாலதான் நாங்க பிரசங்கிக்கும் போது சொல்றது, குடிக்க கூடாது, மத்தியபிக்க கூடாது. மதுபானம் பண்ணனா உங்களுக்கு லெவல் என்ன வேணாலும் பண்ணுவோம். 2 நாளைக்கு முன்னாடி எங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல அடிக்கடி கொலை நடந்துட்டே இருக்கு. முந்த நாள் ஒரு போலீஸ் எஸ்ஐ 3 பேர் சேர்ந்ததுல ஒருத்தன் தண்ணி சாராயம் குடிச்சிட்டு போதையில வெட்டி கொள்றான். போதை, அவன் நல்ல போதை போடாம இருந்திருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அப்ப போதை மனுஷனுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் களங்கப்படுத்துகிறது. புகை சரீரத்தை களங்கப்படுத்துகிறது. அதனாலதான் நாங்க பிரசங்கிக்கிறோம், ஒரு சரீரத்தை கெடுக்கிற ஆத்மாவை கெடுக்கிற எந்த வஸ்துவை நீங்க பயன்படுத்தினாலும் அது பாவம். ஹல்லேலூயா. இனி பாவத்தை குறித்து பைபிள்ல நிறைய பட்டியல்கள் இருக்கிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாதிருப்பானாக அது பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஹல்லேலூயா. இப்படி நிறைய பாவ பட்டியல்கள் இருக்கிறது. ஆமென். உங்க மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சி உங்களை குத்துறது, மனசாட்சி இது தவறுன்னு எது சொல்கிறதோ அது பாவம். சரி, எப்படியோ பைபிள் சொல்லுது, ஒரு தீமையும் செய்யாத நீதிமான் பூமியில் இல்ல. இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் சிலப்ப பிரசங்கிக்கிற நானும் நம்ம பாவிகளா இருக்கிறோம்னு வச்சிருங்க. எப்படியோ விசுவாசிகளான பின்பு அந்த இருவழி சந்தையில் கழுத கட்டப்பட்டது போல பாவம் என்கிற கயரில் நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க மனசாட்சிக்கு தெரியும், ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பாவம், கண்களின் இச்சையோ நினைவோ மாம்சத்தின் பிரதாபமோ ஏதோ உங்களை பாவத்துல சிக்க வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிச்சுங்க, நாம் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோம். பாவம் நம்மை பலன் செய்கிறது. பாவம் நம்மை சிறையாக்கி வைத்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான். ஹல்லேலூயா. பாவம் செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புறேன், நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடிய மாட்டேங்கிறது. என்னுடைய சரீரத்தில் பாவம் என்கிற ஒரு பிரமாணம் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிச்சுங்க, நம்ம பக்கத்துல தோட்டம் இருக்கிறது. ரப்பர் நட்டுருக்கோம், மரிச்சினி நடுவோம், சில வேளை வயல்ல நெல்லு நடுவோம். நம்ம நட்டது நெல்லு, ஆனா வளர்றது களை. ரப்பர் நட்டோம், ஆனா களைய நடல, களை வளருது. ஹல்லேலூயா. இதேதான் சரீரம். இந்த சரீரம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டது. மண்ணுல நட்டது ரப்பர், ஆனா வளர்றது களை. மண்ணுல நட்டது மரிச்சினி, ஆனா வளர்றது களை. வயல்ல நட்டது நெல்லு, வளர்றது களை. ஆமென். இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் ஹல்லேலூயா, என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் உங்களை பார்க்க முடிகிறது. உங்களில் விழுந்த வசனம், உங்களில் விழுந்த பரிசுத்தம், உங்களில் விழுந்த விசுவாச நல்ல வாழ்க்கை உங்களில் வளருகிறதை பார்க்கிலும்
இப்போ என்னால் காண முடிகிறது, பரிசுத்த ஆவியானவரால் பார்க்க முடிகிறது. அக்கினி ஜுவாலிக்கொத்த கண்களை உடைய கர்த்தர் உங்களை பார்க்கும்போது உங்களில் இப்பொழுது வளர்ந்து நிற்கிறது பரிசுத்தத்தை விட, ஹல்லேலூயா, பக்தியை விட, விசுவாச வாழ்க்கையை விட அசுத்தம் அல்லது பாவம் சிலரில் வளர்ந்திருக்கிறது. என மண் சரீரத்தில் பாவம் வளர்ந்திருக்கிறது காண முடிகிறது. இப்ப இந்த பாவம் என்கிறது கயராகி, ஹல்லேலூயா, இந்த பாவம் என்கிற கயர், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு ஏதுவான சில நுகங்களை கழுத்தில் வைத்து உங்களால தாங்க முடியாம உங்களை பாரப்படுத்தி உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கும் போது இயேசு சொல்கிறார், அந்த கழுதையை கட்டப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து அதனுடைய கட்டை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது இயேசுவுக்கு வேணும், இயேசுவுக்கு பயன்பட வேண்டிய. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை அல்லது கன்வென்ஷனோ ஒரு விசேஷ கூட்டத்துல வந்து கைதட்டி ஃப்ரீயா மனசோட ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் விரும்புறார் நீங்க எப்பவும் ஆண்டவரோடு இருக்கணும், எப்பவும் சுதந்திரமா இருக்கணும், எப்பவும் இயேசுவோடு இருக்கணும், எப்பவும் நீங்க நிம்மதியோடு இருக்கணும். இயேசு விரும்புகிறார். ஆனா நிம்மதி இல்லாம கட்டப்பட்டிருக்கிறவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இப்ப முதல் கட்டு நான் சொன்னேன், பாவம் என்கிற கட்டு. பாவம் எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில் எப்படியோ நுழைஞ்சு நம்மள தெரியாம நம்ம சரீரத்தில் ஜீவிதத்தில் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சுங்க. இப்போ நான் பாவத்தை அப்படி சொல்லி போறேன். நீ நம்ம கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு நான் மறுபடியும் உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கிப்பேன். உயிர்த்தெழுதலில் இந்த சரீரம் உயிர்த்தெழணும்னா அதற்கு ஒரு 5 தகுதிகள் சொல்லுவேன். அதுல மறுபடியும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் அப்படி விட்டுட்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறது எப்படி? ஹல்லேலூயா. கவனிச்சுங்க, விடுதலை பெறுகிறது எப்படி? ஒரு சம்பவம் சொல்லி பைபிள் வசனம் படித்து நான் அடுத்த பாயிண்ட்ல என்ன நேரம் வேகம் போகுது இல்லையா, சில அடுத்த காரியங்கள் கூட சொல்லணுங்கிறதுக்காக அடுத்ததுக்கு போகிறேன். ஆமென். சோத்திரம். மார்ட்டின் லூதர், கவனிச்சுங்க, மார்ட்டின் லூதர் என்கிற மறுமலர்ச்சி ஏற்படுத்தின பிரபலமான ஒரு ஊழியர் அவருடைய அனுபவத்தில் எழுதுகிறார். இதுபோல் ஒரு மேடையில் மார்ட்டின் லூதர் பிரசங்கிக்கணும். அவர் பிரசங்கிக்கிறதுக்கு வராரு. கவனிச்சுங்க, பிரசங்கிக்க வரும்போது சாத்தான், அவர் தனது வீட்டில இருந்து இறங்கி வரும்போது சாத்தான் எதிரில் நின்று அவரை சொல்றானா, மார்ட்டின் லூதர் நீ ஒரு பாவி, பாவியான நீ பாவம் இல்லாம பரிசுத்தமாய் உன்னை விட பரிசுத்தமாய் இருக்கிற ஜனத்துக்கிட்ட நீ போய் பாவியான நீ பிரசங்கிக்க போகிறாய், இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்ச நேரம் அப்படி நின்னாராம். அவர் புஸ்தகத்துல எடுத்துட்டாரு. அவர் நின்னுட்டு பார்த்தாரு. ஆமா, நான் எவ்வளவு குறை என்று தெரிஞ்சு மக்களுக்கு தெரியாம எவ்வளவு தவறு என்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு அவருடைய நிம்மதி போயிடுச்சு. அந்த மீட்டிங் அவர் கேன்சல் பண்ணிட்டு அவர் போகல. உடன் ஊழியரை பிரசங்கிக்க அனுப்பிட்டு நேர பிரேயர் ரூமுக்கு வந்தாரு. வந்த ஆண்டவரு, என் மனசாட்சியில் நான் செய்த பாவம் எனக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு புக் எடுத்து அவர் ஜெபம் பண்ண தொடங்குறார். பாவம் எல்லாம் அப்படி டிவியில தெரியற மாதிரி நிக்கிறது. புக் எடுத்து எழுதுறாரு. ஒவ்வொரு பாவமா எழுத 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 வந்துட்டே இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இப்ப வச்சு ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த இவ்வளவு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு, திருவிருந்து எடுத்த பின்பு இத்தனை குறைவுகள் எனக்கிட்ட இருக்கு, இந்த குறைவுகளுக்கு மீட்புண்டா மன்னிப்புண்டா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. உடனே ஆண்டவர் ஒரு வசனத்தை வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. என்ன வசனம் உங்களுக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்காட்டாலும் சிலர் கவனிக்கிறிய, எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பேசாட்டாலும் சிலருடைய மனசாட்சியோடு கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். கவனிச்சுக்குவோம். அப்ப இந்த பாவம், இந்த மார்ட்டின் லூதர் தனது புஸ்தகத்துல எழுதிட்டு, ஹல்லேலூயா,
ஜோமண்டர் இந்த வசனம் வெளிப்பட்ட உடனே ஓரோ பாவத்தை அறிக்கையிட்டு இந்த ரெட்டிங் பேனா எடுத்து அதை அழிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்லி அழிக்கிறாருன்னா, நான் பாவம் செய்தது உண்மை. அல்லேலூயா. எல்லாரும் இங்க இருக்கிற சிலர் செய்த பாவம் வெளிப்பட்டிருந்தா எத்தனையோ வருஷம் ஜெயில கிடக்கணும். என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற சகோதரா, நீங்க செய்த பாவம், நீங்க செய்த தவறு வெளிப்பட்டிருந்தா, நான் 2 பேரும் தெரிஞ்சிருந்தா பல வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட பாவம் செய்து பாவத்தை மூடி மறைத்து இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கிறீங்கன்னா, பாவ கயரால் கட்டப்பட்டு அவிழ்க்கப்பட முடியாம, அல்லேலூயா, எப்படி நான் அவிழ்க்கப்படுகிறது, எப்படி நான் விடுவிக்கப்படுகிறது, எப்போ எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பாவத்தில் சிக்கி இருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஒரு சத்தியம் கூட சொல்றேன், மனுஷனா பிறந்த ஒருவன் செய்த எவ்வளவு கொடிய பாவத்தையும் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்க முடியும். நீங்க செய்த எவ்வளவு கொடிய பாவத்தையும் சுத்திகரிக்க இயேசுவின் இரத்தத்திற்கு முடியும். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்க முடியாத, கழுக முடியாத ஒரு பாவமும் உலகத்தில் இல்ல. அல்லேலூயா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சகோதரன் 50 வருஷத்துக்கு பிறகு, 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி செய்த தவறுக்காக 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிறாரு. அந்த மனுஷன் செய்த தவறு என்னதுன்னா, கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்னதுன்னா, சின்ன வயசுல பசங்க சேர்ந்து நின்றுட்டு இருக்கும் போது ஒரு வாய்க்கால ஒரு பையன் பார்த்துட்டு நின்னா, இவன் பின்னாடி வந்து எட்டி உதைச்சான். அவன் உள்ள உளுந்தவன் அப்ப யாருமே பக்கத்துல இல்ல. இவன் உள்ள உளுந்தவன் தண்ணிக்குள்ள முழுகினான். அப்படி கொஞ்ச தூரத்துல போய் செத்து போயிட்டான். பிணமா மிதந்தான். அடுத்த நாள் வந்தாங்க, சொந்த பந்தம் வந்தாங்க, தண்ணிக்குள்ள தன்னைத்தான் விழுந்து மரித்தான் சொல்லி எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் எழுதி பிரேத பரிசோதனை பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த மனுஷன் மனசாட்சி குத்திட்டே இருக்கும், நான் கொன்னுட்டேன். சரி, கொஞ்ச நாள் போச்சு, அவ யார்ட்டும் சொல்லல, யாரும் தெரியலையேன்னு விட்டுட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, வருஷங்கள் ஆச்சு. அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒரு பையன் விபத்துல செத்து போயிட்டான். அப்பயே மனசாட்சி குத்திச்சு. அடுத்த பையன் விபத்துல அகப்பட்டு கொடூர காயம் வந்து உயிர் பிழைக்க மாட்டாங்கிற நிலை வந்தோடனே அவன் மனசாட்சி குத்திச்சு. நீ அன்றைக்கு செய்த தப்பு இப்ப உன் பிள்ளைகள் 2 பேர் பேப்பர்ல வந்தது, கடந்த வாரம் வந்தது. ஹல்லேலூயா. கேரளாவில் வந்தது, நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது. அவன் என்ன பண்ணான்னா, போய் போலீஸ்ல சரண்டர் ஆனா. ஆனா போலீஸ் அவங்கள விசாரித்து அதுக்குள்ள தண்டனைகள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஹல்லேலூயா, அந்த மனுஷன் மனசாட்சி குத்தி அவன் வந்து மன்னிப்பு கேட்டான். ஹல்லேலூயா. சிலர் வெளிப்படுத்த மாட்டோம், ஆனா வெளிப்படுத்தாலும் விட்டாலும் அந்த பாவம் உங்க பின்னில் சாபமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது சம்பவம். நான் இந்த மோகன் சிலாசரஸ் ஐயா அவர்கள் உங்க குடும்பத்தை பற்றி ஒரு சாட்சி சொல்லி நான் கேட்டது உங்கள்கிட்ட இப்ப சொல்றேன். அவங்க குடும்பத்தில் ஒருவர் சர்ச்சுக்கு வராத ஒரு விசுவாசி. அந்த விசுவாசி மாடு வந்து அவர் தோட்டத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிருக்கும் போது கண்டுகுட்டி அவிழ்த்து வந்து மேய்ஞ்சிச்சு. இந்த விசுவாசியோட மாடு மேய்ஞ்ச உடனே அவிசுவாசியான இவங்கள்ட்ட வைராக்கியம் உள்ள மனுஷன் அந்த மாடை பிடிச்சு தோலை உரிச்சு அனுப்பி விட்டுட்டான். தோல் உரிக்கப்பட்ட ரத்தத்தில் வந்த மாடு வீட்டு முன்னாடி வந்து செத்து கிடக்குது. உடனே அந்த விசுவாசி ஆற்றையும் சொல்லல, அவங்க எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. எதுக்கக்கூடிய பலன் இல்லை. ஆனா அடுத்து சம்பவித்தது என்ன தெரியுமா? அன்னையிலிருந்து அந்த வீட்டில் எந்த குழந்தை பிறந்தாலும் 2 கையும் 2 காலும் பிளர்ந்த மாதிரி மொத்தம் நமக்கு 5 விரல் இருக்கும், அவங்களுக்கு 3 விரல் தான் இருக்கும். 2 கையிலும் காலிலும் மாட்டு குழம்பு மாதிரி பிள்ளைகள் பெற ஆரம்பித்தார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த தலைமுறை எல்லா பிள்ளைக்கும் அங்கவீனத்தோடு பிறக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், சில வேளை நம்முடைய குறவுகள், நம்முடைய பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வருதென்றால் இன்றைக்கு அந்த பாவ பிடியில் சிக்கி பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு காரியம் செய்தால் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. ஒண்ணுமில்ல, இங்கே உங்களுக்கு விடுதலை உண்டு. பைபிள் சொல்லுது, ரட்சிப்புண்டாக இருதயத்தில் விசுவசிக்கப்படும். இல்ல சோத்திரம், அந்த வசனம் எப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்தில், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில். சாதாரண சுவிசேஷம் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், கவனிச்சுங்க. நாளைக்கு கொஞ்சம் கடினமானது பேசுறேன், கவனிச்சுங்க. நீதி உண்டாக இருதயத்தில்
சொல்லுங்களேன். நீதி உண்டாக இருதயத்தில். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க தெரியுமா? இதெல்லாம் நாங்க கேட்காததா? உங்க அப்பா காலத்திலே வந்து எங்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நிறைய பேரு பாவம், நீங்க செய்த பாவம் உங்களை பின்தொடர்ந்து, உங்க பிள்ளைகளை பின்தொடர்ந்து, உங்க குடும்பத்தை பின்தொடர்ந்து சாபமா இன்றைக்கு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட சில குடும்பங்களை இன்னைக்கு அவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ, நீங்க சில வேளை பலமுறை உங்க மனசுல ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சின்ன சின்ன பாவமா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் அறிக்கை செய்து நீங்க விட்டு விட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். நான் அந்த சொன்ன அந்த மாட்டு குழம்பு மாதிரி பறந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல ஒரு குடும்பம் பிள்ளையினுடைய பிள்ளை இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்க, சபைக்கு வந்தாங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்துல மட்டும் பிள்ளை பிறந்தா மாட்டு குழம்பு போல காலு பிறப்பதில்லை. ஹல்லேலூயா. பாவத்தின் சாபம், பாவத்தின் தண்டனை அனுபவித்து அது நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க நீதி உண்டாக இருதயத்தில், இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து கர்த்தரும் இரட்சகரும் தெய்வம் என்று உங்க இருதயத்துல விசுவசித்து உங்க வாயில நீங்க அறிக்கை செய்து, இயேசுவே என்ன உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இப்பொழுது நான் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. உங்களுடைய பாவ கயிறு உங்களை விட்டு அந்து மாறுகிறது. அல்லேலூயா. பாவத்தை சுமந்துட்டு போய் பாவ மன்னிப்பு பெறாத, பாவத்திலிருந்து விடுதலை பெறாம, ஆமென், இந்த சபையில வந்து இங்க உட்கார்ந்துட்டு பாவ மன்னிப்பு பெறாம, பாவத்துல அந்த நுகம் உடையாம, அந்த கயிறு அவிழாம, நம்ம நினைப்போம் இனி ஒரு இடத்துல போனா, இனி ஒரு இடத்துல. நான் சொல்றேன், எங்கேயும் விடுதலை இல்ல. நீங்க இருக்கிற இந்த இடத்துல இந்த மாலை வேளையில் இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒன்னாவது கயிறை நான் அப்படி விட்டுறேன். இந்த முதல் கயிறு அந்திச்சு, பாவ கயிறு அந்திச்சு, பாவ கயிறுல இருந்து விடுதலை பெற்றுட்டிய. பாவ கயிறு எப்படின்னா, சோதரம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதில் இங்க இருக்கிற அநேக பிள்ளைகளுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருப்பாராக. இங்கு பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகிட்டே நீங்க கேட்கிறதும் விசுவாசிக்கிறதும் கர்த்தர் நீதியாக எண்ணி உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மூடுவாராக. ஹல்லேலூயா. சரி, ஒன்னாவது பாயிண்ட் விட்டுறேன். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வர நேரம் 1 மணி நேரம் போயிடுச்சு. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரேன். ஆமென். ஹல்லேலூயா. முதல் கயிறு, அந்த பாவ கண்ணி வச்சு அதுல நீங்க சிக்கலைன்னா, சாத்தான் அடுத்தொரு அந்த அதை சொல்லிருக்கு, அதை கட்டி இருந்தவர் அப்படின்னா புளூரல், நிறைய பேர். ரெண்டாவது கட்டுறதுக்கு பயன்படுத்துற ரெண்டாவது கயிறு, ஹல்லேலூயா, உபத்திரவத்தின் கயிறு. சொல்லுங்க, கஷ்டத்தின் கயிறு, பாடுகளின் கயிறு. யோபின் புஸ்தகம் 38:6. இனியும் நிருபங்கள்ல, கொரிந்தியர்ல எல்லாம், தீமோத்தேயுல எல்லாம் எழுதியிருக்கு. நான் வசனம் அப்படி சொல்லி போறேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் கயிறுல சாத்தானுக்கு உங்களை சிக்க வைக்க முடியலன்னா, ரெண்டாவது அவன் பயன்படுத்துற கயிறு என்னது? உபத்திரவத்தின் கயிறு, பாடுகளின் கயிறு, கஷ்டங்களின் கயிறு. பைபிளில் யோபின் புஸ்தகத்தில் துன்மார்க்கன் உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்படுவான் அங்க எழுதியிருக்கு. ஆனா பைபிளில் சாத்தான் தேவ பிள்ளைகளை கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற ரெண்டாவது கயிறு, சொல்லுங்க, பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள். கவனிச்சுக்குவோம். அல்லேலூயா. யோபு திடீர்னு யாரோ வந்து சொல்றாங்க, எங்கிருந்தோ ஒரு காற்று வந்துச்சு. அல்லேலூயா. எங்கிருந்தோ ஒரு சம்பவம் வந்துச்சு. திடீர்னு எல்லாத்தையும் அவன் இழக்கிறான். கடைசி அவனுக்கு ஒரு சரீரம் இருந்து அந்த சரீரத்திலையும் உபத்திரம் வருது. பைபிள்ல யோபை பற்றி நம்ம படிக்கிறோம். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமை விட்டவன், நிறைய நல்ல காரியம் சொல்லி இருக்கு. அவனை பாவம் அவனை நெருங்க முடியல, பாவ கயிறுல அவனை சிக்க வைக்க முடியல. அப்ப பிசாசு அவனுக்கு போட்ட பிளான் உபத்திரவத்தின் கயிறு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனா சில உபத்திரவங்களில் சிக்கி மீள முடியாம இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. உபத்திரவத்தின் கயிறு. இந்த உபத்திரவத்தின் கயிறு அவிழுகிறது எப்படி? ஹல்லேலூயா. கவனிச்சுக்கோ. இந்த உபத்திரவத்தின் கயிறு இவங்களை சிக்கி பிடிக்க வச்சிருக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, நான் அதுக்கு விடுதலை பெற வழி சொல்றதுக்கு முன்னாடி
இந்த உபத்திரவத்தின் கொடூரத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க நல்லா இருந்தா உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க நல்லா இல்லைன்னா உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க வசதியா இருந்தா உங்களுக்கு நண்பர்களும் சொந்த பந்தம் வருவாங்க. யோபுக்கு பாடு வந்த போது யோவனுடைய மனைவியே யோபை பார்த்து சொல்லுது, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு. அப்படின்னா நீ எனக்கு மாப்பிள்ளையா வேண்டாம், உன் பாட அல்லது உன் கஷ்டத்தை உன் நாட்டத்தை எனக்கு சகிக்க முடியலன்னு சொல்லி யோபின் மனைவி சொல்லுது. யோபை தேடி சகோதரி வரல, சொந்த பந்தம் வரல. இவர் ஒரு நாள் சங்கடத்தோடு இருக்கும் போது அவர் திடீர்னு தன் கை பிளர்ப்புக்குள்ள பாக்குறாரு. புழுக்கள் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறது. இவர் இந்த புழுவை கையெடுத்து அதை பிடிச்சு கொல்லுறதுக்குள்ள பலன் இல்லாம அந்த புழுவை பார்த்துட்டு யோபு சொல்றாரு, புழுவே நீ எனக்கு சகோதரி, நீ எனக்கு சகோதரன், நீ எனக்கு அம்மா அப்படின்னு புழுவே அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாடு யோபு படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கம் செய்துட்டு இருக்கும் போது குடும்பத்தில் சில சகோதரர்கள் தங்களுடைய மனைவியால் உபத்திரவம், கணவனால் உபத்திரவம், பிள்ளைகளால் உபத்திரவம், கடன் பாரத்தால் உபத்திரவம், இனி பல சூழ்நிலைகள் உபத்திரவம், வியாதியால் உபத்திரவம், உபத்திரவம். ஆமென். நான் உங்களுக்கு பைபிள் வந்து இனியும் புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு கட்டு இருக்கிறது. அந்த கட்டு என்ன தெரியுமா? பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள், ஒரு கட்டு, ஒரு பலகீனம் இருக்கிறது. அது நீங்கிறதுக்கு 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு. அந்த கட்டுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கேட்டா என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன் என்று சொல்றாரு. அப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கிற சில பிள்ளைகிட்ட சரீரத்தில் பாவம் உங்களை நெருங்க முடியல, ஜெபிக்கிறிய, விடுவிக்கப்படுறிய, 2வது கயிறு, 2வது கட்டு உங்க மேல இருக்கிறது, உபத்திரவத்தின் கட்டு. அல்லேலூயா. அதுல இருந்து விடுதலை பெறுகிறது எப்படி? முதல்ல பாவம் வரும்போது அறிக்கை எடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவர் மன்னிக்கிறார். 2வது கட்டு வரும்போது விடுதலை பெறுகிறது எப்படி? அல்லேலூயா. கவனிச்சுக்கங்க. அல்லேலூயா. 2-3 வசனங்கள் சொல்றேன். பக்தினா என்ன? பக்தி உள்ளவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். பக்தி, பக்தி. ஆமென். பக்தி. இப்ப உங்களை பார்த்தா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா பக்தர்கள் மாதிரி தெரியுது. பக்தினா என்னது? அல்லேலூயா. நான் வசனத்தை காணாம சொல்றேன். யாக்கோபு நிருபம் 1:27. சுத்த பக்தி என்னதுன்னா, திக்கற்ற பிள்ளைகள், வசனத்தை காணாம சொல்லி பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பதும். அடுத்து வேற 1-2 காரியம் சொல்லிட்டு சொல்றாரு, இதுவே தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி. இனி 41, 46, 47 சங்கீதம் அங்க எழுதி இருக்கும். 41 நினைக்கிறேன் அங்க எழுதி இருக்கும். காணாம சொல்லுங்க. சிறுமைப்பட்டவன் மேல் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்படின்னா யோபனுடைய கஷ்டம் எப்ப மாறுச்சுன்னா, பைபிள்ல எழுதி இருக்கு, அவன் தன் சிநேகிதருக்காக, அவனுக்கு கூட வந்த சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் பண்ணணும்னு இருந்தாலும் அந்த கரெக்ட் அர்த்தம் என்னன்னா, தன்னை போல இதுபோல சோதிக்கப்படுகிற, இதுபோல உபத்திரவப்படுகிற, இதுபோல கஷ்டப்படுகிற, தன்னை சார்ந்த தனது நண்பர்களை போன்றவர்களுக்காக யோபு ஜெபித்த போது கர்த்தர் யோபின் உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிச்சுக்கங்க. ஆமென். இங்க இருக்கிற பிள்ளைகள் பலர் பலவித கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா, உங்க கஷ்டம் மாறணும்னா உங்களை போல கஷ்டப்படுகிற அந்த கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்க கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். ஒரு சின்ன உதாரணம் எங்க குடும்பத்திலே சொல்றேன். எனக்கு ஒரு 2 பிள்ளைகள். 2வது இளைய குழந்தை பிறந்த உடனே 6 மாசத்துல அவளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. உடனே ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனா என்னென்னமோ பண்ணணும். ஆனா 3 நாள் காய்ச்சல் ஜன்னி மாதிரி வந்து அவளை நாக்க வெளியே போட்டுட்டா. கண்ணு 2 பொசிஷனுக்கு ஆயிடுச்சு. அப்படி படுக்கை ஆயிட்டா. 3 வருஷம் அவர் எந்திக்கல. நாங்க எங்களை குழந்தை இல்லையா, நாங்க அதுக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் பெங்களூர் நிம்மன்ஸ், தான் இந்தியாவில ஸ்பெஷல் ஆஸ்பத்திரி. அங்க கூட்டு போய் அங்க ஒரு டாக்டர்கிட்ட காட்டும் போது அவர் சொன்னாரு, இந்த குழந்தை மன வளர்ச்சி கொண்டின குழந்தை, இந்த நாக்கினி உள்ள போகாது, இந்த கண்ணினுடைய பொசிஷன் மாறாது, நெற்றி வீங்கி இருக்கும், நெற்றி அப்படிதான் இருக்கும்,
இது நீ நடக்காது, ஒரு கால் சின்னது ஒரு கால் பெருசா இருக்கும், அப்படிதான் இருக்கும்னாரு. நாங்க பார்த்தா அப்படி 3 வயசு ஒரு அப்படிதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நாங்க என்ன பண்ண தெரியுமா, பாரம் உண்டு, பெண் பிள்ளை இல்லையா, அவ வளரணும், எங்க காலத்துக்கு பிறகு யார் அவளை கவனிப்பா, அப்படி படுத்திருக்கு. ஜெபிக்க ஆரம்பித்தோம். நான் அப்பதான் அந்த யோபின் புஸ்தகத்தை ஒரு பைபிள் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்தேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணின போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்ப எனக்கு மனசில் பட்டது, எந்தெந்த வீட்டுல மன வளர்ச்சி கொண்டின பிள்ளைகள் இருக்காங்களோ அந்த பேரண்ட்ஸ் என்னுடைய சிநேகிதரை நான் அவர் எடுத்துட்டேன். அவங்க படுற வேதனை. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, நமக்கு அந்த வேதனை தெரியல. ஒரு குறையுள்ள பிள்ளையுள்ள அந்த குடும்பத்தில் அந்த அம்மா அப்பா படுகிற வேதனை சொல்லி முடியாதது. அந்த குடும்பங்களுக்கு போனோம், அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொன்னோம், அந்த பிள்ளைகளை சிநேகித்தோம், அந்த பெற்றோரோடு கூட அவங்க துக்கத்தில் நாங்க பங்கு பெற்றோம், அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு குறிப்பிட்ட நாளானது எங்க பிள்ளை 3 வயசுல எந்திரிச்சு நின்னா. அல்லேலூயா. 4 வயசுல அந்த வெளியே இருந்த நாக்கு தன்னைத்தானே உள்ள போயிச்சு. 2 பொசிஷன்ல இருந்த கண்ணு நேரே ஆச்சு, வீங்கி இருந்த நெற்றி நார்மல் ஆச்சு. ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தோம், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணா, +2 பாஸ் பண்ணா, இப்ப காலேஜ்ல தேர்ட் இயர் படிக்கிறா. ஹல்லேலூயா. மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். ஆனா முடியணும்னா, உங்க உபத்திரவம் மாறணும்னா, உங்க வேதனை மாறணும்னா, உங்க கஷ்டம் மாறணும்னா, உபத்திரவம் என்கிற கயிறில் நீங்க கட்டப்பட்டிருக்கிறீனா, உங்க உபத்திரவம் மாற இந்த சர்ச்சை விட்டு இனி ஒரு சர்ச்சுக்கு போக வேண்டாம், இனி ஒரு பாஸ்டர்ட்ட போய் ஜெபிக்க வேண்டாம். ஒரு பாஸ்டர் உங்க வீட்டுல உட்கார வச்சு உபவாசம் எடுத்து அல்லது நீங்க கூட்டங்கள் நடத்தி ஜெபிக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு விடுதலை பெற உங்களை போல சிறுமை, அந்த 41ஆம் சங்கீதம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், அதுக்கு கீழே எழுதி இருக்கு, வியாதியில் கிடக்கிற உங்களை சிந்தை உள்ளவனை கர்த்தர் விடுவிப்பார், உங்க படுக்கையை மாத்துவார், உங்களை ஆண்டவர் விடுவிப்பார். நீங்க விடுவிக்கப்படணும்னா உங்களை போல கஷ்டப்படுற பைபிள் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். அப்படி நீங்க மற்றவங்களை விசாரிக்கவும். அல்லேலூயா. ஆண்டவர் நாளைக்கு முடிந்தா சொல்லுவேன், நேரம் இருந்தா சொல்லுவேன், நித்தியத்துல ஆடுகளை 2ஆ பிரிப்பாரு, வெள்ளாடு செம்மறி ஆடு. வெள்ளாட்டுட்ட சொல்லுவாரு, அல்லேலூயா, நான் பசியா இருந்தா நீங்க எனக்கு ஆகாரம் தரல, நான் வஸ்திரம் இல்லா இருந்தா எனக்கு வஸ்திரம் தரல, நான் வியாதியா இருந்தா என்ன நீங்க, நான் காவல்ல இருந்தா என்ன நீங்க விடுவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க கேட்பாங்க, இயேசுவே எங்க சிதறால இயேசு கிறிஸ்து என்னைக்கு வந்து கட்டிலும் காவலிலும் வஸ்திரம் இல்லாமலும் இருந்தீங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் சொன்ன மார்ட்டின் லூதரை பற்றி மறுபடியும் ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு மீட்டிங்ல பிரசங்கிச்சிட்டு அவர் வந்துட்டு இருக்கிற ராத்திரி, ரோட்டோரத்தில் ஒரு பிச்சைக்காரன், பிச்சை எடுக்கிற மனுஷன், அவன் வீட்டுக்கு போக முடியாம குளிர்ல, அந்த ஊர்ல பயங்கர குளிர் இருக்கும், குளிர்ல நடுங்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். மார்ட்டின் லூதர் இதை கண்ட உடனே அவர் தனது கோட்டை 2ஆ கீறி அந்த மனுஷனை பொதிஞ்சு வச்சுட்டு மீதி கோட்டை இவர் உடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ராத்திரி இவர் வீட்டுல ஜோமணி படுத்தவன் ஒரு தரிசனம், அவர் முன்னாடி இயேசு நிக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த சில தரிசனங்கள். அவர் இயேசுவை பார்க்கிறார். இயேசுவை பார்த்தா தரிசனத்தில் பாதி கோட்டு போட்டுட்டு இயேசு அந்த ரூம்ல நிக்கிறாரு. இவர் கேட்கிறார், இயேசுவே பாதி கோட்டு போட்டு நிக்கிறீங்க, மீதி எங்க? இயேசு சொன்ன, எனக்கு பாதி கோட்டு தானே தந்த. அப்போ இவர் இயேசுவே அந்த பிச்சைக்காரன் வேஷத்துல படுத்திருந்தது இயேசுவா அப்படி தெரிஞ்சிருந்தா என் கோட்டையும் தந்து உங்களை என் கார்ல ஏத்திட்டு என் வீட்டுல வந்து சாப்பாடு தந்து உபசரித்திருப்பேன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ, வியாதியஸ்தரை போய் விசாரிக்கிறீங்களா அல்லது கஷ்டப்படுறவர்களுக்கு ஆறுதல் சொல்றீங்களா, அவர்கள் படுகிற கஷ்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறீங்களா, விதவைகள் படுகிற வேதனையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீங்களா, அப்படி கொடுத்தா மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆமென். 21 நாள் உபவாசம். எத்தனை அதிக நாள்? 41 நாள். நான் சொல்றேன் 90 நாள் உபவாசம் எடுத்தாலும் உங்க கட்டவளாது. ஹல்லேலூயா. பக்கத்துல ஒருத்தன் பட்டினி கிடக்கும்போ, பக்கத்துல ஒருத்தன் வீடு இல்லாத இருக்கும்போ, வேற ஒரு வியாதியா இருக்கும்போ விசாரிக்காம இருந்தீங்கன்னா அந்த ஹல்லேலூயா உங்க கஷ்டம் மாறாது. எதுக்கு கர்த்தர் சாத்தாங்கையில இந்த உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? கவனிச்சுங்க. ஏன் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல தெரியுமா? எத்தனையோ பெற்றோர் பிள்ளைக்கு கல்யாணம் இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த பெற்றோருக்காக அவங்க கூட சேர்ந்து அவங்க துக்கத்துல பங்கு பெற்று அந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளை வீடு சீக்கிரத்துல கல்யாணம் வரும். ஹல்லேலூயா. உங்க பையன் கீழ்ப்படியாம அடங்காம இருக்கானா, அவன் உங்களை போல எத்தனையோ பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸை விசாரித்து அந்த பிள்ளைகிட்ட பேரை சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக எழுதி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளை உங்க கூட வந்து அவனே வந்து ஞானஸ்நானம் எடுப்பான். ஹல்லேலூயா. கவனிச்சுங்க. நீங்க எதை வீடு இல்லாம இருக்கீங்களா? எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்காங்க. அவங்கள்ட்ட வீடு இல்லாத பிள்ளைகளை நினைச்சு அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வீடு தருவார். அப்ப ரெண்டு சொன்னேன். ஒன்னு பாவத்தின் கயிறு, 2 உபத்திரவத்தின் கயிறு. இன்னைக்கு சிலர் கட்டப்பட்டிருக்கிற கர்த்தர் இந்த கூட்டத்தில் அவர்களை விடுவிப்பாராக. கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். 3வது கட்டுகிற கயிறு. அல்லேலூயா. பைபிள் எழுதிக்க வசனம் மட்டும் படிப்போமா? 2 வசனம் படிப்போம். 140ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 126ஆம் சங்கீதம் 4வது வசனம் படிங்க. 140ஆம் சங்கீதம் 5வது வசனம், 126ஆம் சங்கீதம் 4வது வசனம். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். மேல வாசித்தீங்கன்னா தலைப்புல இருக்கும் தாவீதின் சங்கீதம். தாவீது சொல்றாரு, அல்லேலூயா, எப்படி மனுஷன் அகங்காரிகள், இனி அடுத்த வசனம் இருக்கும், துன்மார்க்கனுடைய கயிறுகள். மனுஷன் துன்மார்க்க கயிறு வச்சானா அவனை ஒரு சக்தி ஏவும். அல்லேலூயா. இங்க கவனிச்சுக்குங்க. அல்லேலூயா. சிலருடைய கண்ணுக்கு பயங்கர பவர், சிலருடைய கண்ணுக்கு பவர். அது விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. ஒரு மனுஷனுடைய கண்ணுக்கு பயங்கர பவர். அவன் ஏதாவது ஒன்ன கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நின்னானா, ஒரு கம்பியை பார்த்தானா கம்பி அப்படியே வளையுமா, அவ்வளவு பவர். அவன் டிவியில பேட்டி எடுத்து டிவியில விளம்பரப்படுத்தினாங்களாம். அந்த டிவி ஓடிட்டு இருக்கும் போது டிவி வச்சிருந்த வீட்டுல கம்பி வளைஞ்சிச்சா. அப்ப எவ்வளவு பவர்னு பாருங்க. நம்ம ஊர்லயும் இப்ப உண்டான்னு தெரியல. எங்க சின்ன வயசுல சில ஆட்கள் உண்டு, நிறைய தென்னை மரத்துல தேங்காய் இருந்தா அப்படியே வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நிப்பாங்க. அவங்க போன உடனே ஓர காயா உளும். ஹல்லேலூயா. மாவுல நிறைய மாங்காய் காய்ச்சா வந்து கொஞ்ச நேரம் பார்த்து நிப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க போன உடனே மாங்காய் மொத்தம் கீழே கிடக்கும். ஹல்லேலூயா. நல்ல அழகா வஸ்திரம் தரிச்சு போனோம்னா நம்ம போயிட்டு வந்தா யாரோ நம்மளை பார்த்தா போறோம், பின்ன ஒரு தலைவலி ஒரு மாதிரி வரும். சரிதானே? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, எங்க சின்ன வயசுல உடனே எங்க அம்மா எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, செய்யக்கூடாது அவங்களுக்கு தெரியாம செய்தாங்க, இந்த எண்ணெயில சோத்திர முந்திரி இலை அதை பறிச்சுட்டு வந்து தடவி நெருப்புல போடுவாங்க, கடுகு அதெல்லாம் பண்ணினீங்கன்னா நரகத்தை போவியா. ஹல்லேலூயா. சிலர் வீட்டுல செருப்பு கட்டி தொங்க விடுவோம், அது ஒண்ணும் செய்யக்கூடாது. கண்ணுக்கு பவர் உண்டு, உண்மைதான். அது பைபிள் சொல்லுது. வன்கண். என்ன கண்? வன்கண். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சிலருக்கும் அந்த வன்கண் இருக்கிறது. நீங்களும் சிலர் வன்கண்ணிட்டு பார்த்திருக்கிறீங்க. உண்மையிலே சொல்றேன். சில சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிலர் பார்த்தா அன்னைக்கு ஏப்பகம் வரும். சரிதானே? அதுக்கு நம்ம சொல்லுவோம் கொதின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒண்ணு கொதிக்கு ஓதுவோம். கவனிச்சுக்குவோம். அவன் கண்ணல்ல, அவனுக்குள்ள ஒரு பிசாசு அது பண்ணுது. ஹல்லேலூயா. மனுஷனால் மனுஷனுக்கு கெடுதல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இப்ப பைபிள் வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலனாகிய நேரம் ஆச்சு, நான் நிறைய எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு வருகிறார். கவனிச்சுக்குவோம். ஒரு ஆற்றின் கரையில் இருந்து உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்திரீ அந்த உபதேசத்தை கேட்கிறாள். அவளுக்கு பேரு லீதியாள். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிங்க. உபதேசம் ஒரு மனுஷனை மாற்றும். ஹல்லேலூயா. இடையில யாரோ நேற்றுக்கு முந்தா நாளோ நியூஸ்ல நான் பார்த்தேன், சுவிசேஷம் இந்தியாவுக்கு தேவையில்லை, சுவிசேஷம் ஒரு விஷம் என்று சொல்லி ஒரு சகோதரி விளம்பரப்படுத்துது. நான் சொல்றேன், சுவிசேஷம் விஷம் அல்ல. சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மக்கள் மனுஷனா மாறுறான். ஹல்லேலூயா. காட்டுல மனுஷனை பிடிச்சு மனுஷனை சமைச்சு சாப்பிட்ட மனுஷனை நல்ல மனுஷனா மாற்றினது சுவிசேஷம்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேர் ஆண் பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க உங்க குடிப்பழக்கத்துல இருந்து, பாவ பழக்கத்துல இருந்து நீங்க விடுவிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து இப்படி வசனத்தை கேட்கறீங்கன்னா அதுக்கு காரணம் சுவிசேஷம். எந்த சிதறால் பட்டணம் அல்லது கன்னியாகுமரி பட்டணம் டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் சுவிசேஷம். சுவிசேஷம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு விடுதல் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. சுவிசேஷம் பிரசங்கித்த லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. பிரசங்கித்து முடித்த உடனே இவங்க நடந்து அடுத்து வழக்கமா ஜோமன் இடத்துக்கு பவுலும் சீலாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு பிசாசு பிடித்த ஸ்திரீ, அல்லது அவளுக்கு பேரு பைபிள்ல மலையாளத்துல வெளிச்சபாடன், ஒரு ஒளியின் தூதனுடைய ஆவியுள்ள ஒரு ஸ்திரீ. அவ கணக்கு சொல்லுவா, குறி சொல்லுவா. அந்த ஸ்திரீ அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் கண்ட உடனே அல்லேலூயா, எல்லாம் கவனிங்க, இவர்கள் உன்னதமான தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி இவங்களை புகழ்த்துறா. ஆமென். இப்ப நான் இங்க பிரசங்கிச்சிட்டு ரோட்ல போகும்போது ஒரு குறி சொல்ற ஒரு ஆள் என்ன பார்த்து, சாம்குமார் உன்னதமான இன்னெல்லாம் சொன்ன, நான் காலரையும் தூக்கி போட்டுட்டு எப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுத்துட்டு போவேன். அல்லேலூயா. என் மனுஷன் நம்ம செய்வோம். ஆனா பவுல் புகழல்ல, புகழ்ச்சிக்கு கீழடங்கல்ல. பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? இவ புகழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த புகழுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு ஓடிப்போ. அல்லேலூயா. ஆமென். இந்த கன்வென்ஷன் இன்னைக்கு நல்லா இருந்த நல்ல பிரசங்க யாராவது சொன்னா கவனிச்சுங்க, அடுத்த வருஷம் அடுத்த கன்வென்ஷன்ல அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த புகழ்கிற ஆவி. ஆமென். மோசம்னு சொன்னாலும் வர மாட்டேன், அதை விட்டுறேன், அப்படி போனா இந்த லெவலுக்கு போயிடும். இப்ப கவனிச்சுக்குவோம், இந்த புகழ்கிற ஆவியை கடிந்து கொள்றாரு. ஆமென். இப்ப கவனிங்க, அந்த ஆவி அவளை விட்டு போய் அந்த ஊர்ல உள்ள சில ஆம்பிள்ளைகளோட சரீரத்துல புகுந்து பவுலை பிடிச்சு வஸ்திரத்தை கிழிச்சு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு கட்டி தொங்க விட்டுட்டு நாளைக்கு காலையில அவங்கள கொல்ல போறாங்க. அல்லேலூயா. ஆமென். இது இவ்வளவும் பண்ணினது யாருன்னா 18 வருஷமா யாரு கட்டி இருந்தது சொல்லுங்க? சாத்தான். அப்ப பாவத்தில் ஒரு மனுஷனை சிக்க வைக்கிறது யாரு? ஏதேன் தோட்டத்தில் பாம்பு வடிவில் வந்த சாத்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில வந்து உங்களை கட்டுறதுக்கு பார்ப்பான். ரெண்டாவது பாவத்துல சிக்காட்டா ரெண்டாவது கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற கயிறு உபத்திரவத்தின் கயிறு. அந்த கயிறுல நீங்க மாட்டலன்னு தெரிஞ்சா யார் கையில கொடுப்பா? அல்லேலூயா. ஆமென். எல்லாம் கவனிங்க, இன்னைக்கு நீங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க, நேர வீட்டுக்கு போறீங்க. நாளைக்கு காலையில பார்த்தா உங்க இடத்தலோட எல்க கல்ல பிடுங்கி 2 அடியோ 3 அடியோ தள்ளி பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு வச்சிருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கவனிச்சுங்க, சில வேளை தீர்க்க தரிசனமா கூட இருக்கலாம். உடனே நீங்க ஒரு வெட்டத்தை எடுத்துட்டு போய் ஏடா அப்படின்னு கேட்க போகாதீங்க. அவன் செய்யல, அவனுக்குள்ள உங்களை சோதிக்கிறதுக்கு பிசாசு பண்ணுது, மனுஷனுடைய கட்டு. ஹல்லேலூயா. இதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு குலசேகரத்துல நான் ஒரு ஐபிசி சர்ச்சில் கொஞ்ச நாள் நான் ஆராதிச்சிட்டு இருந்தேன். அங்க ஒரு விஸ்வநாதன் ஒரு சகோதரர் இருந்தாரு. அவர் இந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்து ஆரம்பம் பக்கத்து இடத்துக்காரன் எல்க கல்கா மாற்றி போட்டுட்டான். அவருக்கு அப்பா இல்ல, இவர் தான் மூத்தவர். எல்லாம் வந்து பார்த்தாங்க, கல்ல மாத்தி முள்ளுவேலி போட்டுட்டு இருக்கான். இவரு சத்துருக்கள். இவர் உடனே என்ன பண்ணார் தெரியுமா? வந்து மனைவியும் பிள்ளைகளெல்லாம் இவர்கிட்ட சண்டைக்கு வராங்க. இவர் புருஷனா, இவர் ஆம்பளையா, தடுக்க கூடாது, அவங்க ரட்சிக்கப்படல. இவர் போய் பார்த்துட்டு நடந்தது இந்த விஸ்வநாதன்ங்கிறவர் செய்தது பார்த்துட்டு அந்த சத்துருட்ட போய், சகோதரா இதெல்லாம் எந்த ஸ்தலம் தானே, இனி வேணுங்க எடுத்தோன்னு சொல்லி நேர பிரேயர் ரூம்ல போய் ஜெபம் பண்ண தொடங்கினாரு. ஜெபம் பண்ணிட்டு உச்சைக்கு சாப்பிட வந்தா பழைய இடத்துக்கு அப்புறத்துல கல்ல மாட்டி நட்டுட்டு இருக்கான். நாங்க இவர் கேட்கிற, என்ன சகோதரா என்ன பண்ண? ஹல்லேலூயா. நீங்க போயினதுக்கு அப்புறம் என் மனசனுடைய நிம்மதி போச்சு. அதே சமயம் கேஸ் கொடுத்து அடிதடியாய் சண்டையாய் ஒரு உயிர் பிரிஞ்சுன்னா ஜெயில கிடக்கணும். உங்ககிட்ட சொல்றேன், ஹல்லேலூயா. இப்ப பவுலும் சீலாவும் ஜெயில இருக்கும் போது இவங்க அங்க அந்த கட்டவில நிறைய உண்டு. நேரமாச்சு இல்லையா? உபத்திரவத்தின் கட்ட, மனுஷனுடைய கட்டவில. மனுஷ பிரச்சனை மாற, மனுஷன் உங்களுக்கு எதிரே வருவான், மனுஷன் வம்புக்கு வருவான், மனுஷன் சண்டைக்கு வருவான், மனுஷன் பிரச்சனைக்கு வருவான், மனுஷன் பிரச்சனைக்கு வருவான். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமா வருவான், சபைக்கு எதிரே வருவான், அல்லது உங்க குடும்பத்துக்கு விரோதமா வருவான். இதை அனுப்பி விடுறது யாருன்னா அல்லேலூயா, பிசாசு. ஆமென். அதனால பதிலுக்கு பதில் சண்டைக்கு போட்டுட்டு இங்க வந்து இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா கட்டு உங்க மேல இறுகும். நீங்க எதுவும் பேசக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்க சும்மா நிப்பீங்க. ஆனா இவங்க பண்ணனது என்ன தெரியுமா?
அல்லேலூயா. நடுராத்திரியில் இவங்க கட்டப்பட்டிருக்காங்க. நடுராத்திரியில் எப்போ? நடுராத்திரியில். ஏன்னா அங்க ஜெயிலர் இருப்பான், அப்ப பாட முடியாது, துதிக்க முடியாது. அதனால நடுராத்திரி வரையும் காத்திருந்து, நடுராத்திரியில் இவ்வளவு அடியில், இவ்வளவு வலியில், இவ்வளவு வேதனையில் பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் பாடி துதித்த போது கர்த்தர் அவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்தார். அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிங்க. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நீங்க வந்து மனப்பூர்வம் பாடி, மனப்பூர்வம் துதித்து, மனப்பூர்வம் ஜெபித்தால் உங்க மேல இருக்கிற கட்டுகள் அவிழும். கட்டவிழ்வதற்கு, மனுஷ கட்டவிழ்வதற்கு வேத புஸ்தகம் வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு என்னன்னு சொல்றேன். கட்டவிழ்க்கிறதுக்கு எங்களை அனுப்புறாரு. கட்டவிழ்க்கிறதுக்குள்ள சத்தியத்தை நாங்க வெளிப்படுத்துறோம். கட்டவிழ்க்கிறதுக்கு ஒரே வழி. அல்லேலூயா. பாடல் ஆராதனை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல சம்பவம் இன்ட்ரெஸ்டா கேட்கறியா? வசனம் சொல்லி பார்த்தா தலை லைட்டா தாழ்த்துறியா? சம்பவம்னா எல்லா தலையும் நிமிருது. அதனால ஒரு சம்பவம் கூட சொல்ல, நடந்த சம்பவம். அல்லேலூயா. ஏன்னா இப்ப இன்னும் பிரசங்கத்துல பைபிள்னு சொல்லிருக்கு, கடைசி காலங்களில் செவி திணி உள்ளவர்களாகி கட்டுக்கதைகள் செவி சாய்க்கும் காலம் வரும். இன்னைக்கு பிரசங்கத்துல கட்டுக்கதை சொன்னா ரொம்ப இஷ்டம் ஆளுகளுக்கு. ஆனா வசனம் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது கட்டுக்கதை இல்ல, நடந்த சம்பவம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பேப்பர் இருக்கு, மலையாள மனோரமா. அந்த பேப்பர்ல நடு பேஜ்ல ஒரு செய்தி போடுறதுக்கு அந்த பேப்பர் நிருபர் எல்லாம் சேர்ந்து, பத்திரிகை ஆசிரியர்கள் சேர்ந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற மெண்டல் ஆஸ்பத்திரி, ஊளம்பாறை ஆஸ்பத்திரிக்கு போறாங்க பேட்டி எடுக்க. என்ன பேப்பர்? மனோரமா. எங்க போறாங்க? கவனிக்கிற எல்லாம் சொல்றீங்க. அல்லேலூயா. ஊளம்பாறைக்கு போறாங்க. போய் கவனிங்க, அங்குள்ள டாக்டர் பேரு அலெக்சாண்டர். 40-45 வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் டாக்டர் கேட்கிறாங்க, டாக்டர் உங்க ஆஸ்பத்திரியில பைத்தியக்கார மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு எந்த வியாதியஸ்தர் வந்தாங்க? எந்த ஊர் மக்கள் வந்தாங்க? எல்லாரும் வந்தாங்க. எந்த ஜாதி வந்தாங்க? எல்லா ஜாதியும் வந்தாங்க. எந்த மொழி பேசுறவங்க? எல்லா மொழி மக்களும் வந்தாங்க. அல்லேலூயா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, எந்த வயசு, கிட்டத்தட்ட எல்லா வயசும் இங்க வந்திருக்காங்க. அப்படி பேசும்போது அந்த பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, உங்ககிட்ட வராதவங்க யாராவது உண்டா? உடனே அந்த டாக்டர் அலெக்சாண்டர் சொல்றாரு, பெந்தகோஸ்துக்காரர் வந்துட்டு இல்ல. எங்க மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு யாரும் வரல. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஐயா நாங்களே முடியாத அனுப்புறது பெந்தகோஸ்து சபையில போய் ஜெபம் பண்ண அங்க சுகமாகுதுன்னாரு. இதெல்லாம் பேப்பர்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? நடுவுல பெந்தகோஸ்துக்காரர் வந்துட்டு இல்லன்னு பேப்பர்ல போட்டு விட்டுட்டாவ. ஹல்லேலூயா. இந்த பேப்பர் உலகம் எங்கும் போச்சு. திருவாண்டரத்துல பாஸ்டர் கேசி தாமஸ் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவருடைய நண்பர் தான் இந்த அலெக்சாண்டர் டாக்டர். அவருக்கு போன் பண்றாரு, ஐயா பெந்தகோஸ்துக்காரர் வந்துட்டு இல்லன்னு போட்டிருந்தியா, ஏன் வரலன்னு கேட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஹல்லேலூயா. பெந்தகோஸ்துக்காரங்க வாரத்துக்கு 2-3 நாள் ஒருமித்து கூடுவாங்க. அல்லேலூயா. அவங்க தேவ சமத்துல வருவாங்க. அவங்க மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமத்துல ஊத்தி வைப்பாவ. அவங்க ஃப்ரீயா அந்த இடத்துல இருந்து போவாங்க, வசனம் கேட்பாங்க. அந்த வசனம் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். அவங்கள்ட்ட மனநோயாளியே வாரதில்ல. அதே ஆஸ்பத்திரியில இன்னைக்கு போய் பார்த்தோம்னா பகுதி பேரில் அதிகம் பெந்தகோஸ்துக்காரங்க தான். ஹல்லேலூயா. ஏன் பெந்தகோஸ்துக்காரன் இன்னைக்கு அங்க இருக்கான்? அன்னைக்கு சர்ச்சுக்கு கரெக்டா 6 மணிக்கு பிரேயர்னா கன்வென்ஷன் 5:45 வந்து உட்கார்ந்து இருப்போம். பாட்டு பாடும்போது பாடுவோம், கைதட்ட சொன்னா கைதட்டுவோம், துதிக்க சொன்னா துதிப்போம், கண்ணு மூடி இருப்போம், பயபக்தியோடு இருப்போம், பிரசங்கத்தை கவனிப்போம். பிரசங்கிக்கும் போது பாவ உணர்வு உண்டாகும். பிரசங்கத்தை குற்றம் சொல்ல மாட்டோம், பிரசங்கத்தை கவனிப்போம். இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. கவனிச்சா உண்டு, இல்லாட்டி இல்ல. இன்னைக்கு பாருங்க, இந்த காலத்து கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. நாங்க பல மீட்டிங்கள் போறோம். வாலிபர்கள் இன்னைக்கு இல்ல, வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு சபைக்கு இல்ல. அதனால பிள்ளைகள்ட்ட ஒரு குறிப்பிட்ட நாளாகும் போது இந்த வாலிப பிள்ளைகள் ஒரு வயசுக்கு வரும்போது மனநிலை பாதிக்கப்படுகிறார்கள். கவுன்சிலிங் போறாங்க. ஹல்லேலூயா. நான் உங்ககிட்ட சொல்றேன், கவனிச்சுக்குவோம். ஆமென். அப்போ மனுஷ சத்துரு நமக்கு விரோதமாய் வரும்போது பாடி துதித்து கர்த்தரை ஆராதிக்கணும். அடுத்ததுக்கு வாரேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்துக்கு வாங்க. அந்த வசனத்தை மட்டும் சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் 5 அதிகாரம் 18வது வசனம் படிங்க. ஏசாயா 5:18. மாயையின் கயிறுகளினால் போதும். என்ன கயிறு? சாத்தானுடைய 4வது கயிறு என்னது? இந்த ஒரு கயிறு மட்டும் நான் கொஞ்சம் விளக்கம் சொல்றேன். அடுத்த கயிறு நாளைக்கு பிரசங்கத்தோடு சேர்த்து மரண உபாதியின் கட்டு நாளைக்கு பிரசங்கத்துல சொல்றேன். இப்போ மாய கயிறை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்போ முதல் கயிறு சொல்லுங்க. பாவ கயிறு 2, உபத்திரவத்தின் கயிறு 3, 3 மனுஷ அதிகார கயிறு, மனுஷ கயிறு, மனுஷனை வச்சு உங்களை கட்ட வைப்பான். 4வது கயிறு சொல்லுங்க, மாயக்கயிறு. எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க, என்ன கயிறு? மாயை. நான் ஒரு 7 மாயைகள் பைபிள் எடுத்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு நினைச்சேன். 7 மாயைகள் பைபிள் வெளிப்படுத்துற 7 மாயைகள். இன்னைக்கு முடியாத நேரம் இல்ல, ஒரே ஒரு மாயை சொல்றேன். பிரசங்கின் புஸ்தகம் 5:10 படிங்க. ஒரே ஒரு மாயை மட்டும் சொல்லி இன்னைக்கு இங்க இருக்கிற நமக்குள்ள இருக்கிற இந்த கயிறு இருக்கிறது, மாயையின் கயிறு, அதை சொல்லி முடிக்கிறேன். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. இதுவும் என்ன பிரியன்? பணப்பிரியன். என்ன பிரியன்? செல்வப்பிரியன். கவனிச்சுங்க. ஹல்லேலூயா. நான் இதுல இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வாரேன். மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். அவர் சொல்ற முதல்ல இருந்து வாரேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எங்க கவனிங்க. ஹல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறிய, உங்க முன்னாடி சோறு போட்டுட்டே இருக்காங்க. சோறு போட்டுட்டே இருக்கனால சூப்பர் டேஸ்ட். சாப்பிட்டிய வயிறு ஃபுல்லாச்சு. மறுபடியும் கொண்டு வரான். சாப்பிட்றிய முடியல. கடைசியா இனியும் கொஞ்சம் சாப்பாடு தரட்டான்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? மதி. சொல்லுங்க. நம்ம கன்னியாகுமரி பாசம் என்னது? மதி. தமிழ்ல போதும். சொல்லுங்க, போதும். இப்ப நான் தாராபுரத்துல இருந்து ஒரு 5 கண்டெய்னர் நிறைய 500 ரூபாய் நோட் இங்க கொண்டு வந்து வீசிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. நீங்க புறக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை ரூபாய்? 500 ரூபாய் புறக்கிட்டே இருக்கீங்க. எப்போதாவது இந்த நோட்டு போதும்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இனியும் வேணும். அதனாலதான் பைபிள் சொல்லு. நேரம் இல்லாதனால சொல்லி நான் 1-2 சம்பவம் கூட சொல்லி முடிக்கிறேன். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வத்தினால். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை பற்றி சொல்றேன். பிரசங்கி சொல்றாரு, காலையில் உதித்துயர்ந்து வருகிற சூரியனுக்கு நம்பிக்கை உண்டு, நாளையும் உதித்துயர்ந்து வருவேன். காற்றிற்கு நம்பிக்கை உண்டு, சுழண்டு நான் வீசினாலும் எங்கோ போயிட்டு வீசின இடத்துல பைபிள் எழுதி இருக்கு, நான் மறுபடி வருவேன். இந்த ஆத்துல ஓடுற, இந்த பக்கத்துல இருக்கிற ஆத்துல ஓடுற தண்ணிக்கு ஓடின பிறகு அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? நான் ஓடி ஓடி கடலில் கலந்தாலும் ஆவியாகி மறுபடியும் தண்ணியாகி இதே தாமிரபரணி ஆத்தில் வருவேன் என்று தண்ணிக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறிய, போயிட்டு நாளைக்கு இந்த பிரேயருக்கு வருவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இல்ல. நிலையற்ற வாழ்வு. ஒரு தலைமுறை வருகிறது, மற்றொரு தலைமுறை போகிறது, பூமி என்றென்றைக்கு நிற்கிறது. மாயை. ஹல்லேலூயா. ஒரு பணக்காரன் இருந்தான், அவன் நல்ல விளைவு விளைஞ்சிச்சு, அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சேர்க்கிறதுக்கு இடமில்லாம அடுத்த இடத்தை சேர்க்கிறதுக்கு கட்டும் போது அவன் சொல்றான், நான் சம்பிரமா வாழ்வேன்னு சொன்ன போது ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, மதிகேடனே, இன்றைக்கு இரவு உன்னுடைய பிராணன் உன்னை விட்டு எடுக்கப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும்? அல்லேலூயா. செல்வப்பிரியம் பணப்பிரியம் பணப்பிரியம். கவனிச்சுங்க. அல்லேலூயா. சின்னதுல சொல்ல, அதுல ஒன்னொன்னா சொல்லி போன நேரம் ஆகும். அங்க எழுதி இருக்கு ஞானம், கல்வி கல்வி கல்வி. பிள்ளைகளை சின்ன வயசுல பெற்றோரு அவனை போட்ட கஷ்டப்படுத்தி படி படி படின்னு சொல்லி அவன் படிச்சு +2 பாஸ் ஆயிட்டான், காலேஜ் வந்துட்டான், இப்ப வேலை இல்ல. அல்லேலூயா. சில பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி ராத்திரி பகல் தூங்க விடாம படிக்க வச்சு நீட் கிளாஸ் கோச்சில கொண்டு விட்டு அங்கேயும் படிக்க வச்சு இப்ப டாக்டரும் ஆகல, படிக்க வேற படிப்பும் இல்ல. அல்லேலூயா. நான் உங்கள்ட்ட சொல்றேன், படிக்கிறது படிக்கட்டு, அது 2வது. முதலாவது தேவனுடைய ராஜ்யவுடைய நீதியம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் உங்க பிள்ளைக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார், அந்த பிள்ளை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அவனை போட்டு ஒரு அளவுக்கு மேல அவனோட புத்தியை கசக்கி எடுக்காதீங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏன் பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன வயசுல எல்லாம் கன்வென்ஷன் சொன்னா எங்களுக்கு உயிரே கன்வென்ஷன், நாங்க மொத்தம் கிரவுண்ட்ல போய் கிடப்போம். இன்னைக்கு பிள்ளைகளை காணோம், எங்க? டியூஷன்ல உட்கார்ந்து இருக்கு. பிள்ளைகளை காணோம், எங்க? இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல டெஸ்ட் எழுத போய் அதுக்கு வேண்டி படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இது சொல்லிட்டு சொல்ற மாயை. அல்லேலூயா. கேரளாவில் ஒருத்தன்
டபுள் டிகிரி, 2 டிகிரி, அதாவது எம்ஏ மாதிரி டிகிரி, மாஸ்டர் டிகிரி டபுள் எடுத்துட்டான். எல்லா இன்டர்வியூக்கும் போவான். ஒரு ஏழை எல்லா இன்டர்வியூக்கும் பாஸ் ஆவான். ஆனா வேலை கிடைக்காது. ஏன் வேலை கிடைக்காதுன்னா, இன்டர்வியூக்கு பாஸ் ஆனாலும் லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்க வேண்டிய இல்ல. அடுத்த இன்டர்வியூக்கு போவான், இவன் பாஸ் ஆவான், வேலை கிடைக்காது. இவன் கூட விழுந்தவன் வேலைக்கு ஏறுவான், பைசா கொடுத்து ஏறுவான். அடுத்து போவான். ஒரு நாள் இவன் மலையாள மனோரமா பேப்பர்ல வந்தது சொல்றேன், கேரளாவில் வந்தான். இனி இந்த கை இருந்தா இது மறுபடியும் பரீட்சை எழுதும், இனி இன்டர்வியூ அட்டன் பண்ணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து ஓங்கி இந்த கையை வெட்டி துண்டா எடுத்துட்டான். எடுத்துட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருக்கிறான். அவன் பேப்பர்காரங்க பேட்டி எடுக்கிறாங்க. அவன் சொல்றான், இந்த கை இருந்தா இனியும் பரீட்சை எழுதும். நான் சொல்றேன், மாயை. ஹல்லேலூயா. பிரசங்கி சொல்றாரு, வீடுகளை கட்டினார், தோப்புகளை உண்டு பண்ணினார், அரண்மனைகளை கட்டினார், இந்த உலகத்துல என்னென்ன இன்பம் உண்டோ எல்லாத்தையும் அனுபவித்தார். எல்லாம் எழுதி இருக்கு. எழுதிட்டு சொல்றாரு, எல்லா மாயை. ஹல்லேலூயா. எங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க பலர் இனி ரொம்ப வருஷம் நம்ம உயிர் வாழ்வோம்னு நினைச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆத்மீகத்தை விட, ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட, ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை விட உலகம், பணம் அப்படி போயிட்டு இருக்கிற சில பிள்ளைகள் இருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, மாயையின் கயிறுகளில் நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வீரன் இருந்தான். அவனை போல வீரன் இதுவரையும் உலகத்துல பிறந்ததில்லை. எல்லாத்தையும் கலடக்கினான். கடைசியா பசிபிக் கடல்கிட்ட வந்து சொன்னான், பசிபிக் சமுத்திரமே, நீ ஒரு சேனை ஆனால் ஏண்ட வந்து யுத்தம் பண்ண, யார் ஜெயிக்கிறது பாப்பம்னா அவ்வளவு சவால் விட்டான். கடைசியா இந்தியாவில் வந்தான். புருஷோத்தமன் என்கிற வட இந்தியா ராஜாவிட்ட யுத்தம் பண்ணி கீழடக்கி, சர்வ உலகத்தின் சர்வ ராஜாக்களையும் கீழடக்கி யுத்தத்தில் ஜெயித்து அவன் திருப்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷ காய்ச்சல் வருது. அவன் பேர் மகாலக்சாண்டர். சாக போறான். கவனிச்சுங்க, மாயை. அவன் சாக போறான். சாகும்போது, சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 3 காரியத்தை சொல்லுவான். முதல் காரியம், ஹல்லேலூயா, நான் சாகும்போது என் 2 சபப்பெட்டிக்கு சைடுல 2 ஓட்டை போட்டு என்னுடைய கையை மல்லாக்க தொங்க விடணும். அந்த பொருள் ஒண்ணு இல்லாத வந்த ஒண்ணு இல்லாம போறேன். 2வது சொல்றான், நான் நிறைய விலையேறப்பட்ட ரத்தினங்கள் நான் பல ராஜ்யங்கள் இருந்த அந்த ராஜ்யத்தினுடைய ரத்தினங்களை நான் சேர்த்து இந்த பண்டக சாலையில வச்சிருக்கேன். அதுல விலையேறப்பட்ட கோகனூர் வைரம் போல் உள்ள வைரங்களை கொண்டு வந்து என் பெட்டியில போட்டு என்னோட அடக்கம் பண்ணணும். அடுத்து சொல்றான், என்ன கல்லறைக்கு என்ன சுமந்துட்டு போறது. நம்ம தேசத்தில் உள்ள வைத்தியத்தில் பிரபலமான மிகவும் தேர்ச்சி பெற்ற முதிர்ந்த வைத்தியர்கள், டாக்டர்கள் என்ன சுமந்துட்டு போகணும். அப்ப அவர் கேட்டார், ஏன் ராஜா இப்படி சொல்றீங்க? அவர் சொன்னது, ஒண்ணு இல்லாம வந்த ஒண்ணுமே இல்ல மனுஷன், ஒண்ணும் இல்ல. வேஷமாக மனுஷன் திருகிறான், விருதாவாய் சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அது யார் அதை வாரிக்கொண்டு போவான் அறிவான். அந்த வசனத்தின்படி அவர் அடுத்து சொல்றாரு, ஹல்லேலூயா, எந்த பணமும் எந்த பொருளும் என்ன ரட்சிக்காது. அடுத்து சொல்றாரு, எந்த டாக்டருக்கும் எந்த வைத்தியத்துக்கும் என்ன காப்பாற்ற முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற பலருடைய கழுத்தில் பிசாசு கட்டி வைத்திருக்கிற கயிறு மாயையின் கயிறு. நான் ஒரு பகுதி மட்டும்தான், 7 பகுதி சொல்லணும் நேரம் இல்ல. மாயையின் கயிறு போட்டு சிலரை கட்டி வச்சிருக்கான். சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல, ஆராதிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஹல்லேலூயா. குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல. ஏன் நேரம் இல்ல? கழுத்துல மாயையின் கயிறு கிடக்கிறது. பணம், பொருள், இடம், தொழில் அப்படி போயிட்டு இருக்கிறீங்களா? அது வேணும். ஹல்லேலூயா. இதை ஜெயிக்கிறது எப்படின்னு தெரியுமா? இதே பிரசங்கின் புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகை கேட்போமா, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அடுத்த வசனத்துல சொல்றாரு, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணுறதுக்கும் உடுகிறதுக்கும் உடுத்துறதுக்கும் உங்களுக்கு இருந்தா, அப்படி இருந்த கர்த்தரை ஆராதிங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க. பைபிள்ல சொல்லி 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் என்னை. நீங்க அதுக்கு பின்னாடி போக வேண்டாம், அது உங்களை தொடரும். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் நாங்க பிரசங்கிக்கிறது, நம்ம சர்ச்சில் உள்ள மக்கள் எல்லாம் வசதியாகணும். உங்க பிள்ளைகள் எல்லாம் உன்னத நிலையில வரணும். இந்த தேசத்தினுடைய கலெக்டர் உங்க பிள்ளைகள் வரணும். தேசத்தினுடைய உன்னத பதவி நீங்க வரணும். ஆனா அது ஆண்டவர் தரது, நீங்களா போக கூடாது. அந்த மாயின் கயிறு நம்ம கழுத்துல வரக்கூடாது. கடைசியா மரண கயிறு. சொல்லுங்க,
மரண உபாதி என்கிட்ட அப்போஸ்தலர் இருக்கு. நான் இன்னைக்கு வாசிக்க எடுக்கல, எனக்கு முடிக்க வேண்டிய நேரம் ஆனதுனால இந்த 4 கயிறோட முடிக்கிறேன். முதல் கயிறு சொல்லுங்க, பாவக்கயிறு. சிலருடைய கழுத்தில் சின்ன 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 சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, நீங்க தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா, கோல் சொல்லிட்டு இருக்கீங்களா, விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த பாவக்கயிறு சிலருடைய கழுத்துல இருக்கு. 2வது கயிறு உபத்திரக்கத்தை. உங்களை அறியாம உங்க சரீரத்துல எங்கோ ஒரு வலி, எங்கோ ஒரு வேதனை. ஜெபம் பண்ணி பாத்தியா, மருந்தும் எடுத்து பாத்தியா, சிகிச்சையும் செய்து பாத்தியா, ஒண்ணுலயும் மாறல. யாரோ சொன்னாங்க மந்திரம் இருக்குனாங்க, சூனியம் இருக்குனாங்க, அதுக்கும் போய் பாத்தியா, அதுலயும் விடுதலை இல்ல. இன்னைக்கு கர்த்தர் அந்த நுகத்தை உடைக்கிறார். உங்களை போல கஷ்டப்படுறவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, இன்னைக்கு விடுதலை கிடைக்கும். 3வது மனுஷ கட்டு. அல்லேலூயா. மனுஷனால் உங்களுக்கு கெடுதல் பண்றாங்களா, உபத்திரவம் தராங்களா, உங்களை மன அழுத்தம் தராங்களா, உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறாங்களா, உங்களுக்கு எதிரே போராடுறாங்களா, நீங்க வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கு எதிரே, நீங்க உங்க தோட்டத்துக்கு எதிரே, உங்க வீட்டுக்கு எதிரே துர்க்கிரியைகள் செய்யறார்களா, ஒண்ணும் செய்யாதீங்க. சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருடைய சன்னதியில் வந்து பாடி துதித்து கர்த்தரை ஆராதிங்க. 5வது 4வது சொன்ன என்ன கயிறு? மாயன் கயிறு. மாயன் கயிறு பண ஆசை. அல்லேலூயா. பண ஆசைக்கு பின்னாடி போன ஒருத்தனும் திரும்பி வந்ததா பைபிள்ல இல்ல. கேயாசி இந்த எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் பண ஆசை பின்ன போய் அவனுடைய வாழ்க்கையுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது கயிறு உங்க கழுத்துல இருக்குன்னா இன்னைக்கு இது நான் பிரசங்கத்தை சொல்லி நான் நிறைவு செய்யல. நான் நாளைக்கு மறுபடியும் இது கொஞ்சம் தொடர்ந்து நாளைக்கு பிரசங்கத்தோடு நிறைவு செய்வேன். அல்லேலூயா. அவ கவனிச்சுக்குவோம். அப்படி கயிறுகள் கழுது கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த கயிறு கழுது அவிழ்க்கப்படுகிறது. அது இயேசுவிடம் வருகிறது. அது இயேசுடையதாகிறது. இந்த ராத்திரியில் இங்க இருக்கிற நாம் இவ்வளவு நாள் விசுவாசி தான், சுதந்திரமா இருந்தோம், ஏதோ சிக்கல்ல கட்டப்பட்டிருக்கோம்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். சமர்ப்பித்து ஜெபிக்க நாளைக்கு நேரம் எடுக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.